கொஞ்சம் இதாயிட்டு. சரி இவங்க ஏதோ இது சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். அதுக்கு பிறகு போய் கோவிந்தபாடி இருட்டிடுச்சு. நான் கோவிந்தபாடி இறங்குக்குள்ள இருட்டிடுச்சு. பக்கமே ஒரு பெரிய பாட்டி ஒருத்தர் கடை வச்சிருந்தாங்க. அந்த கடையில் போய் இந்த ஒரு பேரை சொல்லி தேவராஜ் வீடு எங்கம்மா இருக்குன்னா காட்டினாங்க. தூரமாக ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். சரி, அப்படியே காட்டினாங்க. அந்த என்ன மேடு பள்ளம் அந்த கோவிந்தபாடி நிலப்பகுதி அப்படி மேடு பள்ளமாக இருக்கும். ஒரு மேட்டில் லைட் எரியறதை காட்டிட்டு அந்த இடத்துல அங்கே தான் வீடு அப்படின்னாங்க. இந்த பஸ்ஸில் நடந்த சம்பவத்தை கணக்கு போட்டேன். சரி இதுக்கு மேலே இங்கேருந்து நம்ம அங்கே போனோம்னா, ஏன்னா அது புது ஆட்கள் யார் போனாலும் கண்காணிப்பாங்க. நம்ம புதுசாக இருக்கிறோம், இவர் வேற ஒருத்தர் பக்கம் உட்காந்து உறைஞ்சிட்டு வந்தது. சரி ஏதோ சிக்கல் ஆகிடக்கூடாது, நம்ம வேலை கெட்டு போயிடும், அதனால நம்ம இப்படி திரும்புறதுதான் சரியா இருக்குன்ட்டு திரும்பி வந்துட்டேன். அதுக்கு பிறகுதான் இவர்கிட்ட தேவராஜ் கிட்ட விசாரிக்கல சொன்னார், இந்த மாதிரி ஒரு நடந்ததுன்ட்டு. திரும்பி ஊருக்கு வந்துட்டேன். போன பஸ்ஸு அதே பஸ்ஸில் திரும்பி மேட்டூர்ன்ட்டு ஊருக்கு வந்துட்டேன். பிறகு கேட்டேன் தேவராஜ் கிட்ட, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, இந்த மாதிரி ஆள் இப்படி இருந்தார் அப்படின்ட்டு. அப்போதான் சொன்னார், அவர் எஸ்டிஎஃபோட உளவு இன்டெலிஜென்ஸ் இவங்கள வேலை செய்யற இன்ஸ்பெக்டர் ராமலிங்கம் அப்படின்றது அப்பதான் சொன்னார். சரி சரி புத்திசாலித்தனமா நம்ம அன்னைக்கு வந்துட்டோம் அப்படின்றத நாடி முடிவு பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு இவரு என் தொடர்புக்கு வந்தார். தேவராஜ் என் தொடர்புக்கு வந்துட்டார், என் நம்பருக்கு வந்தார், பேசினாரு. அப்புறம் ஐயா சொன்னாரு. அப்புறம் நம்ம நேர்ல சந்திச்சு பேசலாம், சேலம் வந்துருங்கண்ணா அப்படின்னாரு. சரி வந்தார் அப்படின்னா, சேலத்துல நீங்க கோகுல் ஹாஸ்பிட்டல் வந்துருங்க அப்படின்னாரு. சரி வந்தார் அப்படின்னா தேதி நாளெலாம் சொன்னாரு, டைம் சொன்னாரு. அப்புறம் அந்த இடத்துக்கு நானும் போயிட்டேன் அந்த தேதிக்கு. அவரும் வந்துட்டார். ஏன்னா கோகுல் ஹாஸ்பிட்டல்ன்றது நிறைய மரங்கள் இருக்கும். சரி, அங்கே நிறைய இந்த சிமெண்ட் பலகைலாம் போட்டிருப்பாங்க, பெஞ்ச் மாதிரி உட்கார்றது. ஆனால் பார்வையாளர்கள், அந்த நோயாளியுடைய உதவியாளர்கள் நிறைய வருவாங்க. அவுட் பேஷண்ட், ஓபி அவுட் பேஷண்ட்டு, அவங்க எல்லாமே வரும்போது புறநோயாளிகள் வந்து எல்லாம் பார்த்துட்டு பெரும்பகுதியில் எல்லாம் இங்கே உட்காந்து வந்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பெஞ்சில் நானும் இவரும் உட்காந்து பேசுகிறோம். பேசிட்டு இந்த மாதிரி தலைவர் சொல்லிவிட்டாரு. அது இந்த தகவலாம் ஏற்கனவே புலவரே சொல்லிட்டு வந்தாரு, என்னை பற்றி சொல்லிட்டு வர்றாரு. அப்புறம் உங்களை கூப்பிட்டு போகணும், இந்த மாதிரி பேசிட்டு இருக்கு அப்படின்னு தலைவருக்கு தகவல் அது சொல்லிட்டாரு. பேசிட்டு இருக்கோம். அப்போ தான் நான் கேட்டேன். அதுக்கு 2 நாளைக்கு முன்னால் ஒரு தினகரன் இதில் ஒரு பாக்ஸ் கட்டம் கட்டி ஒரு செய்தி, வீரப்பன் பெண்ணாகரங்காட்டில் வந்து தாடியோட துப்பாக்கி வச்சுருந்தாரு, துப்பாக்கி வச்சுட்டு காட்டில் இருந்தார் அப்படின்ட்டு. நான் கேட்டேன் தேவராஜ் கிட்ட, தேவராஜ் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குங்க, பெண்ணாகரங்காட்டில் இருக்கிறதா செய்தி வந்திருக்கு, ஆடு மேய்க்கிற ஒரு அம்மா பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இல்லைனா அதெல்லாம் அங்கே இல்லை, அவங்க ஒரு காட்டுராஜா தாடியும் வச்சில்ல, ஒரு காட்டுராஜானு சொல்லுவார், காட்டுராஜா தாடியெல்லாம் வச்சிடலாம். சரி அப்படின்னு கடந்துட்டான். அப்புறம் சில வேலையெல்லாம் சொன்னால், அடுத்து நான் எப்போ சந்திக்க போகிறோம் அப்படின்றத பற்றி பேசிட்டு நம்ம உள்ள தகவல் வரும், காட்டுராஜா கிட்ட தகவல் வந்தால் உங்களுக்கு நான் வந்து ஃபோனில் சொல்லுவேன். அது என்ன சொல்லுவேன்னா, நாம் கல்லுக்காட்டுக்கு போகிறோம், கல்லுக்காட்டுக்கு மேஸ்திரி வர சொல்லியிருக்காருன்னு சொன்னோன்னா, நீங்கள் நேராக பெண்ணாகரத்துக்கு முன்னால் நல்லாம்பட்டின்னு ஒரு ஊர், இந்த வந்து கட்டெல்லாம் போடுவாங்க, மாவு கட்டு போடுவாங்க, கை எலும்புரிவுக்கு மாவு கட்டு போடுவாங்க. சரிங்க. அங்கே இப்போ நிறைய பேர் வந்து போவாங்க, ஒரு நாளைக்கு 400-500 பேருக்கு மேலே வந்து போவாங்க. அவங்க அந்த மருத்துவமனையே அவங்களே வண்டியெல்லாம் வச்சு கூப்பிட்டு போகிறது. வெளியூரில் கர்நாடகாலேருந்து வருவாங்க, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், இந்த பகுதியில் நிறைய பேர் அங்கே மக்கள் நிறைய போவாங்க. அது ஏன்னா மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடம், புது ஆட்கள் நிறைய வருவாங்கன்றதுலாம் மற்றவங்களுக்கு சந்தியாக வராது அப்படின்னா அந்த இடத்த தேர்வு பண்ணி அங்கே வந்துருங்கண்ணா அப்படின்னாரு. அதே மாதிரி முதல் டைம் சொன்னார், கல்லுக்காட்டுக்கு வர சொல்லியிருக்காரு, மேஸ்திரி வர சொன்னார், நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்கின சொன்ன இடத்துக்கு வாங்கினா அப்படின்னாரு. நான் போயிட்டு அங்கே அவர் தேவராஜ் வந்தார். 2 பேரும் சேர்ந்து போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஏறத்தாழ இருட்டுற மாதிரி ஆனது. அப்போ ஐயந்துரையும் வந்துட்டார். 3 பேரும் சேர்ந்துட்டு இருட்டு கட்டின பிறகு நல்லாம்பட்டியிலேருந்து பெண்ணாகரத்துக்கு பஸ்ஸில் போகிறோம். பெண்ணாகரம் போய் டவுன் பஸ்ஸில் பெண்ணாகரம் இறங்கிறோம். அந்த முன்னாலே தாசமட்டி பிரிவு ரோடு வரும், சரி, அந்த இடத்துல இறங்கிறோம். அங்கேருந்து நாங்கள் நடந்தே போகிறோம். ஏறத்தால ஒரு 6-7 கிலோமீட்டர் வரும். அந்த அவங்க உறவினர் தும்கல் அந்த பகுதிக்கு ஒரு 6 கிலோமீட்டராவது குறைஞ்சது வரும். சரி, நடந்தே போகிறோம். பேசிட்டு போயிட்டு அங்கேருந்து உள்ள ஒரு கொஞ்சம் தூரம் 1 கிலோமீட்டர் வரும். அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு மெயின் ரோட்லேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் வரும். அந்த வழியாக போயிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு அதுக்குள்ள இவங்க வந்துட்டாங்க. அவங்க பையன் தங்கான்ட்ட அந்த உறவினர், தேவராஜ் உறவினர் தங்கான்ட்டு, அவங்க வீட்டுல தான் பொருள்லாம் வச்சிருப்பாங்க. சரி, அவங்க பையன் ஒருத்தன், இவங்க எல்லாம் வீட்டுல எல்லாம் கொஞ்சம் பொருள் வச்சிருந்தாங்க. இவங்க ஏற்கனவே தேவராஜ் நாங்கள் எல்லாம் கொஞ்சம் பழம்
அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். அதெல்லாம் எடுத்துட்டு நேராக உள்ளே போகிறோம். இவர் தான் ஐயந்துரை தான் உள்ளே போயிட்டு வர்றாரு முதல் நாள். ஏன்னா ஐயந்துரைக்கு தான் அவங்க எங்கே இருக்காங்க, எங்கே கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க, அந்த தகவலாம் ஐயந்துரைக்கு தான் தெரியும். சரி, அவர் தான் கூப்பிட்டு போகிறாரு. கொஞ்சம் தூரம் அந்த தங்கான் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போகிறோம். போன உடனே ஒரு இடத்துல ஏதோ அடையாளம் இருந்திருக்கு, கல்லில் ஏதோ அடையாளம் வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல போனோடனே பார்த்துட்டு அவங்க முன்கூட்டியே அதெல்லாம் பேசிக்குவாங்க போல, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த அடையாளம் இருக்கும், இந்த மாதிரி சிக்னல் கொடுங்கன்ட்டு. இவர் போயிட்டு விசில் மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்தாரு. அந்த பக்கம் சவுண்டு அதே சத்தம் வந்தது, ரிப்ளை வந்தது. உடனே டார்ச் அடிச்சு தரைக்கு டார்ச் அடிச்சு காட்டினாரு. அப்புறம் இவர் வந்தார், சந்திரா கவுடா தான் முதல்ல வந்தார். சந்திரா கவுடா வந்துட்டு எங்களை கூப்பிட்டு போகிறார். சின்னாறு ஒரு அங்கேருந்து 1 கிலோமீட்டர் போனால் சின்னாறு ஆறு பேர் தான் சின்னாறு. ஆனால் பெரிய ஒகேனக்கல்ல வந்து கொஞ்சம் தூரம் போனால் ஒகேனக்கல்ல வந்து அது கலந்துருது, காவேரியில் கலந்துருது. பெரிய காட்டாறு. உடனே போனோம். ஒரு சேதுமணி உட்காந்துருந்தாரு துப்பாக்கியோட. இவரு நாங்கள் போன உடனே அவர் வந்து எங்களோட சேர்ந்துக்கினாரு. எல்லாம் இறங்கி அங்கே வறட்சியான நேரம். அந்த நேரம் தண்ணி அந்த ஆற்றுல ஒரு குழியில ஒரு இடத்துல தண்ணி இருக்கு. அங்க இவங்க வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல சேத்து குளிக்க குளிச்சுட்டு வந்து உடுப்பெல்லாம் போட்டு மேல நின்று இருக்காரு. போயிட்டு உடனே நான் மங்களா நிலா வெளிச்சம் போயிட்டு மீசெல்லாம் பார்த்த உடனே சரியா முழுக்க ஐடென்டிட்டி பண்ண முடியல. போயிட்டு அவரு தான் வீரப்பன் சொல்லிட்டு கையை கொடுத்துட்டு அறிமுகப்படுத்தி சேத்துக்குழிக்கிட்ட. அப்புறம் அவரே சொன்னாரு, அண்ணன் குளிச்சுட்டு இருக்காரு, நான் சேத்துக்குழி கோவிந்தனாரு. அதுக்குள்ள அவரும் குளிச்சுட்டு வராரு. வந்த உடனே எல்லாம் ஓடுங்கன்னாரு. கை கொடுத்து பேசிட்டே இருக்கிறோம், எல்லாம் ஓடுங்கன்னாரு. எல்லாமே ஓட்டு மேல பாறை மேல இறங்க இவரு என் கையை பிடிச்சிட்டு வேகமா போறாரு. நானும் ஓடுறேன் அவர் கூட. நெல்ல இவ்வளவு நெல்லு வேலை முள்ளு நெல்ல குத்திட்டு ரத்தமா வடி உங்களுக்கா இழுத்து போட்டு அப்படியே ஓடுறேன். நெல்ல வலி. அப்புறம் போன உடனே இப்ப எல்லாம் கவுந்து படுங்க பாறையிலன்ட்டார். எனக்கு ஒரு கவுந்து படுங்கன்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சினிமாவெல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, எதனா அந்த போலீஸ் மோதல் வந்தா அந்த மாதிரி படுத்து துப்பாக்கி சூடு நடக்கும்போது படுத்துருவாங்க. சரி இன்னைக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம வந்து நம்மளை பின்தொடர்ந்து ஏதோ வந்துட்டு இருப்பாங்க போல இருக்கு, நாம வந்த நேரத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பட்டன்னு அடிக்குது. இருந்தே தட்டுறாரு தோழர், ஒண்ணு இல்லை ஆனைனாரு. அணைக்கே யானை வந்துருது. சரி புலவர் போன முதல்ல ஒரு யானை, நீங்க நாங்க போகும்போது யானை வந்துருது. சரி அப்புறம் சரி கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டோம். எழுந்து உட்காந்து எல்லாம் வாங்கிட்டு போய் யானை போயிருச்சா? யானை போயிட்டு. ஏன்னா இந்த மருந்து நான் தடிச்சா நிக்காது. சரி சரி போயிடும். அது நான் யானையை அங்க பாக்கல. சரி சரி யானைகளை யானைன்றது படுத்திருக்கும் போதுதான் முதுகுல தட்டி சொல்லும் போதுதான் எனக்கு தெரியும் யானை வந்து. ஏன்னா அவங்களுக்கு அந்த காது அடிக்கிறது, அது நடந்து வர்றது, இந்த சத்தத்தை வச்சு அவங்க கண்டுபிடிச்சுவாங்க. மருந்து நாற்று அடிச்ச உடனே போயிட்டுது. அப்புறம் எழுந்து உட்காந்து வாங்கிட்டு போயிருந்த தர்பூசெல்லாம் வாங்கிட்டு வருவோம். நம்ம விரும்பி சாப்பிடுவார். எதுவும் செக்கெல்லாம் பண்ண மாட்டாரு. எங்களை வெளியாட்கள் போனோம் பெரும்பகுதி ஆய்வு பண்ணி சோதனை போட்டு தான் அனுப்புவாங்க. சரி உள்ள கூப்பிட்டு போவாங்க. வாங்கிட்டு போற தின்பண்டங்களே சாப்பிட மாட்டாங்க. முதல்ல அவங்கள சாப்பிட வச்சு கூட இருக்கிறவங்க யாராவது சாப்பிட்ட பிறகுதான் கடைசியாக அதை சாப்பிடுவாங்க. சரி ஆனா நாங்க இந்த தேவராஜ் ஐயந்தோரை போகும்போது எதையுமே சந்தேகப்பட மாட்டாங்க. சரி சோதனையும் பண்ண மாட்டாங்க, சாப்பிட்டுருவாங்க. எல்லாம் உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப நேரம் பேசினதுட்டு அப்புறம் அப்பதான் சொன்னார், இந்த மாதிரி மக்கள் குழுவோட தொடர்பு வேணும், ஐயா சொல்லிட்டு போயிருக்காரு, அவர் இனிமேல் அடிக்கடிக்கு வந்துட்டு போக முடியாது, அவர் உடல்நிலை அந்த மாதிரி இருக்கு, அதனால இந்த வேலையை நீங்க தான் செய்யணும், நீங்க தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. சரி அப்படின்ட்டேன். அது வந்துட்டு நான் வெளியே தொடர்பு தகவல் சொல்லி இந்த முதல்ல சொல்லிட்டோம். நான் உள்ள முதல் சந்திக்கிறதுக்கு முன்னாலே மக்கள் குழுவுக்கு தகவல் சொல்லிட்டோம். ஒரு வெளிப்படையான தோழர்கள் வழியா இந்த மாதிரி தகவல் சந்திக்க விரும்புறாரு அப்படின்னு தகவல் சொன்னோம். உடனே வந்தாங்க, அவங்களும் என் தொடர்புக்கு வந்துட்டாங்க. அப்போ நான் சந்திச்சுட்டு வந்த பிறகு அவங்களும் தொடர்புக்கு வந்துட்டாங்க. அது வெளிப்படையான ஒரு தோழர் தான் முதல்ல அனுப்புகிறாங்க. தருமபுரி பகுதியை சேர்ந்தவரை வெளிப்படையான ஒருத்தர் அனுப்புகிறாங்க. அப்போ மறுபடியும் நாங்கள் தகவல் சொல்லிடுறோம், அந்த தொடர்புக்கு வந்துட்டாங்கன்னு. அப்புறம் வர சொல்லி சொன்னார். அப்புறம் ஐயா புலவர் கலிபுரமெல்லாம் அந்த அடுத்த சந்திப்புக்கு வந்துடுறாரு. நானு புலவர் கலிபுரம். முதல் சந்திப்புல எவ்வளவு நேரம் பேசியிருப்பீங்க? முதல் சந்திப்புல ஒரு 4-5 மணி நேரம் பேசி நைட்டே திரும்பிட்டீங்க. நைட்டே அவரு நாங்க பார்க்க போனோன்றது அவர் பார்க்க வந்திருந்தார். சரி சரி அவரு தான் வந்து எங்களை சந்திச்சுட்டு அவரு எங்களை அனுப்பிச்சுட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஏன்னா எல்லாருமே யாரை சந்திச்சாலும் அவங்க ஒரு இடத்துல தங்கியிருக்காங்கன்னா அங்க இருக்க மாட்டாங்க, அடுத்த இடத்த மாத்திடுவாங்க. ஏன்னா இப்ப யாரும் விரும்பி காட்டி கொடுக்க அந்த சந்தேகத்துல இல்லை. போலீஸில் போகும்போது வெளியில் மாட்டிட்டாங்களா, அவங்க அடி தாங்காமல் சித்திரவை தாங்காமல் கூப்பிட்டு வந்து இந்த இடத்த காட்டுவாங்க.
அதனால நாம இடத்த மாத்திக்கணும் அவங்களே போயிடுவாங்க. யாரும் விருப்பப்பட்டு யாரும் போய் போலீஸ்ல தகவல் சொல்லி அது ஒரு உத்தி அவங்களுக்கு, அது ஒரு யுத்தியா தான் வச்சிருந்தாங்க, செயல் தந்திரம் அது. ஏன்னா இந்த இடத்துக்கு வரும்போது அவங்க வந்து இந்த இடத்துல இல்லைன்றதை அவன் பார்த்து வந்தாலுமே அங்கே இருக்க மாட்டாங்க. அதனால அவங்க எந்த ஒரு சொல்ல யார் பார்த்தாலுமே அடுத்த நிமிஷம் இடத்த மாற்றிடுவாங்க. பெரும்பகுதி காட்டுக்குள்ளார இந்த விறகு வெட்ட போகிறவங்க, வேட்டைக்கு போகிறவங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்க, இவங்களையெல்லாம் பார்த்தா அவங்க கண்ணில் முடிஞ்ச வரையும் படாமல் இவங்களே மறைஞ்சிருவாங்க. அதையும் மீறி பார்த்துட்டா அவங்களுக்கு ஏதாவது செலவு பணத்தை கொடுத்து ஜாகிரதையாக போங்க, இது மாதிரி கேட்டால் எதுவும் சொல்லாதீங்க, பார்த்தா அடித்தாங்களும் நீங்கள் பார்த்துன்னு சொல்லுங்கள், காட்டானா கூப்பிட்டு வந்து இந்த இடத்த காட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த இடத்த மாற்றிடுவாங்க. சரி சரி. இப்படி அடுத்த சந்திப்பு அதிலிருந்து எத்தனை அடுத்து ஜூன் மாதத்தில், ஓஹோ மார்ச்சில் நாங்கள் முதல்ல செஞ்சிடும், அதுக்குள்ளே இவங்க தொடர்பெல்லாம் வருது. ஜூன் மாதத்தில் போகிறோம். ஜூனில் இவர் மக்கள் இதுக்குள்ள தோழர் ஒருத்தர் சொன்னாங்கல்ல, வெளிப்படையானவர், அவர், நான், புலவர் கலிய பெருமாள், ஐயந்துரை, இப்போ வழக்கமாக போகிறோம் அதே டீமு கூப்பிட்டு போகிறோம். போயிட்டு அன்றைக்கி இவர் தான் வந்திருக்காரு. ஏன்னா இவங்களுக்கு இப்போ வெளிப்படையான ஒரு தோழர் அனுப்புனது எதுக்குன்னா, வீரப்பன் குழு தானா இல்லை வேற யாருனாவா இருக்குமா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா மற்ற அமைப்புகள் யாராவது இருக்குமா, போலீஸாக இருக்குமா, ஏதோ ஒரு சந்தேகத்தில் இவங்க உறுதிப்படுத்துறதுக்காக அனுப்புகிறாங்க. வந்தார், பேசினார், அப்புறம் கூப்பிட்டு போனோம். நாங்கள் தான் அதே இப்போ சின்னார் பகுதியில் தான் அந்த ரெண்டாவது சந்திப்பு நடந்தது. சரிங்க. ரெண்டாவது சந்திப்பு அங்கே தான் நடந்தது. போனோம், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 4 மணி இருக்கும். அவரை கூட்டிட்டு அவங்க தங்கியிருந்த கேம்புக்கு அந்த வெளிப்படையான தோழர் கூப்பிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. நான், தேவராஜி, ஒரு புலவர் கலிய பெருமாள் எல்லாருமே. புலவர் கலிய பெருமாள் ரெண்டாவது, எனக்கு ரெண்டாவது சந்திப்பு, அவருக்கு ரெண்டாவது சந்திப்பு. சரி. அப்போ வந்துட்டு அவர் அந்த தங்கான் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடறோம். ஏன்னா அவர் வெளியே தங்க முடியாது. தேவராஜ் நான் ஐயந்துரை 3 பேரும் இங்கே நிற்கிறோம். சரி. அந்த தங்கான் அவங்க பையன் ஒருத்தர் வர, தேவராஜ் பையன், அந்த தங்கானோட பையன். ஓ, தங்கானோட பையன். அவங்க கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் அவர் தங்க வச்சார சொல்கிறோம். இப்போ நாங்கள் 3 பேரும் அங்கே, ஏன்னா பெரிய கூட்டமாக இருந்தால் அது நாய் கழித்தோம், அதெல்லாம் அந்த பிரச்சனை வரன்றதுனால நாங்கள் அவர் வீட்டுக்கு பக்கமே இந்த மாதிரி ஒரு பாதை, வனத்தோட்டி போகிற பாதை, அதாவது ஒரு புதரில் போயிட்டு அங்கேயே படுத்துடுறோம். படுக்கிற அவங்க 2 பேரும் நல்லா தூங்குறாங்க, உரட்டை அடிச்சு தூங்குறாங்க. நம்மளுக்கு காடு வந்து காட்டு பழகப்பட்ட காட்டிலோட தான் நம்ம சின்ன பசங்களை விளையாடுறதே காடாக தான் இருந்தது. அதனால் காடுன்றது நம்மளுக்கு ஒரு விருப்பமான இடம். ஆனால் இரவு நேரங்களில் அந்த பொதுருக்குள்ளே பாறை மேலாம் படுத்துருக்கோம், இரவுல இருந்திருக்கோம். ஆனால் பொதுருக்குள்ளே படுத்ததில்லை. அது இந்த பாம்பு, இந்த மாதிரி விஷப்பூச்சிகள் ஏதாவது பண்ணி அந்த மாதிரி வரும்ன்ற, காட்டு பண்ணியெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது வரும் அப்படின்ற தூக்கம் வரல, முழிச்சிட்டே இருக்கிறேன். நாங்கள் படுத்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் ஒரு உருவம் அப்படியே வேட்டி சட்டை போட்டு அப்படியே போகுது. ஆள் தான் நல்லா தெரியுது. அப்புறம் தேவராஜ் தான் எழுப்பி நான் சொன்னேன், யாரும் ஒரு ஆள் போகிறாங்க அப்படின்ட்டு. இல்லைன்னா பண்ணியது போகும் படுங்கண்ணா அப்படின்ட்டாரு. சரின்ட்டு நானும் தூக்கம் வரல, அப்படியே முழிச்சிட்டே தான் இருக்கேன். வெளிச்சானது. அப்போ ஐயா புலவரை வந்துட்டு 6 மணிக்கு பஸ் இருக்காங்க பெண்ணாகரம் வரதுக்கு. நேராக வந்துட்டு அவரை கூட்டிக்கின்னு கொஞ்சம் தூரம் நடந்தார். அவரால் நடக்க முடியல, மூச்சு வாங்குது, மயக்கம் போடுற மாதிரி ஆகிட்டு வரும், அவரால் முடியல. அப்புறம் ஐயந்துரையும் தேவராஜும் தான் பஸ் நிறுத்தம் வரையும் கையிலே தூக்கிட்டு, குழந்தை தூக்கிட்டு வரோம், கையிலே தூக்கிட்டு வந்து அப்புறம் அங்கே வச்சு பஸ் ஏற்றி அப்புறம் நான் ஊருக்கு கூப்பிட்டு வந்துட்டு அவர் ஒரு நாள் 2 நாள் இருந்தார், தங்க வச்சுட்டு அப்புறம் உடம்புலாம் சரியான பண்ணலாம். அப்புறம் ஊருக்கு போனார். அடுத்து 4வது சந்திப்பு தான் இன்னொரு முக்கியமான தோழர், அவங்க கட்சியோட பொறுப்பாளர் அப்போ இருந்தவர். எனக்கு அதுக்கு முன்னே அவர் என்னை சந்திக்கிறாரு, பல இடங்களை பார்க்குறோம், பேசுகிறோம். அவரு யாரு அந்த தோழர்? மாவோயிஸ்ட். அவர் பின்னால சுந்தரமூர்த்தின்றதை அவர் கைதுக்கு பிறகுதான் எனக்கு தெரியும். அப்படியா? சரி. சுந்தரமூர்த்தின்னு அந்த கட்சியோட அப்போ முக்கிய பொறுப்பாளர். 2007 ஒரு திருப்பூர்ல வச்சு கைது பண்றாங்க, கியூ பிரான்ச். அப்பதான் ஒரு போட்டோ வருது, அப்பதான் ஒரு சுந்தரமூர்த்தின்றதே எனக்கு தெரியும். அதுக்கு முன்ன பல நாள் நாங்க சந்திச்சிருக்கீங்க. ஆனா சுந்தரமூர்த்தி அவரே சொல்லிட்டார், தோழர்னு கூப்பிடாதீங்க, ஏன்னா மத்த பார்த்தா சந்தேகம் வரும், அவர் தலைமறைவா இருக்காரு. சரி சரி. அது தோழர்னு கூப்பிடாதீங்க, தீர்த்தகிரி என்ற பேர்ல தான் என்கிட்ட அறிமுகமானார். தீர்த்தகிரி என்ற பேர் தான் இறுதி வரை நாங்க இது பண்ணோம். வந்தாரு. அப்போ வரும்போது 4வது முறை போயிட்டு அதே சின்னார் பகுதியில் தான் சந்திக்கிறோம். அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் அறிமுகப்படுத்தி வச்சு இவர் தான் தோழர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கள் கிட்ட அறிமுகமான பேரை சொல்லிட்டு இது பண்ணுறோம். அதுக்கு பிறகு அவர்கிட்ட ஒரு எல்லா விஷயங்களும் பேசியிருக்காரு. வீரப்பன் கிட்ட இவர் எல்லா விஷயங்களும் பேசியிருக்காரு. அவர் அன்னைக்கும் அவர் கூப்பிட்டு போயிடுறாரு.
அவங்க கேம்புக்கு கூட்டிட்டு கூட்டிட்டு அவரும் அந்த ஏற்கனவே முதல்ல வந்தார் பாருங்க எங்களோட ஒரு தோழர், ஆமா அவரையும் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. அவங்க கேம்புக்கு முகாம் அவங்க தங்கி மக்கள் யுத்த குழு தோழர் ஒருத்தர், இவர் ஒருத்தர், மாவோயிஸ்ட் ஒருத்தர். அப்ப மக்கள் யுத்த குழு தான், மாவோயிஸ்ட் கட்சி அப்படி இல்ல. அப்ப மக்கள் யுத்த குழு, இவர் மக்கள் யுத்த குழு தான், சுந்தரமூர்த்தி மக்கள் யுத்த குழு தான். சரி சரி. அவங்க 2 பேரையும் கூட்டி போயிடுறாங்க. நானும் மீண்டும் தேவராஜ் ஐயந்துறை எல்லாம் திரும்பி வெளியே வந்துடுறோம். வந்து விடிய வந்துட்டு அந்த பேருந்து பிடிச்சி ஊருக்கு போயிடுறோம். அப்ப இவங்க பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கு. ஓஹோ, எந்த மாதிரி பேச்சுவார்த்தை? மக்கள் யுத்த குழுவுக்கும் இவங்களுக்கும் நிறைய பேச்சுவார்த்தை, நிறைய உடன்பாடுகள் வந்திருக்கு. ஓஹோ, அது ஒரு அந்த கட்சி சார்ந்த தோழர் விவேக் எழுதுற புத்தகத்திலே சொல்றாரு, நிறைய உடன்பாடுகள் வந்திருக்கு, அவரும் ஒத்துக்கிறார். ஆனா அவருக்கு அந்த நாங்க சந்திக்கிற காலகட்டங்களில் ஒரு பெரிய ஹீரோயிசம் வந்துட்டுது. யாருக்கு? வீரப்பனாருக்கு ஒரு பெரிய ஹீரோயிசம் வந்துடுது. தேவையான பணம் இருந்தது, ஆனால் ஆள் இல்லைன்ற ஒரு குறையை தவிர மற்றபடி அவர் நம்ம நாடி பேசுகிற ஒரு ஆளாக இருக்கோம், நம்மளை பார்த்து பயப்படுறாங்கன்னு அந்த இது வந்துடுது அவர். ஆனால் இவங்க நிறைய கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க. யாரு? மக்கள் யுத்த குழு தோழர். ஓஹோ, பின்னால ஒரு மாவோயிஸ்ட் கட்சினா இது. அவர் இறக்கும் போதெல்லாம் அவங்க எப்படியான கட்டுப்பாடுகளை வச்சிருந்தாங்க? வந்து மற்ற வெளி தொடர்புகளை யாரையும் வச்சுக்க கூடாது, ஓஹோ, நாங்க சொல்ற தொடர்பு வழியா தான் நீங்க தொடர்பு எடுக்கணும், இப்ப இருக்கிற யாருமே நீங்க தொடர்புல வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய கண்டிஷன் போடுறாங்க. அது அவர் கொஞ்சம் நெருடலா இருந்திருக்கும் போல இருக்கு, நெருடலா இருந்திருக்கு. அதனால அவர் அதை தவிர்த்திருக்காரு. நம்ம சொல்றது இவங்க சொல்றது நம்ம வந்து நம்ம சொல்ற மாதிரி ஆட்களை வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். இவங்க நமக்கு கட்டுப்பாடு நிறைய விதிக்கிறாங்க, அதனால இது சரியா வரலையன்ற மாதிரி அவர் சிந்திச்சிருக்காரு. அப்பதான் நிறைய 4-5 சந்திப்பு நடந்திருக்கு. நாங்க கூட்டி போனது ஒரு முறை கூட்டி போய், அதுக்கப்புறம் 2 சந்திப்புகள் நாங்க கொண்டு போறோம். அதுல இந்த நிர்வாகியா இருக்க பொறுப்பாளராக இருந்த தலைமறைவா இருந்த தோழர் சுந்தரமூர்த்தி வந்து 3வது சந்திப்புல தான் நாங்க கூட்டு போய் அவர்கிட்ட அறிமுகப்படுத்துறோம். அதுக்கு பிறகு பல தோழர்கள் போயிருக்காங்க, முன்னணி தோழர்கள் போனதா அவங்க தான் சொல்றாங்க. சரி, அது ஏற்கனவே அவங்களா கற்பனை பண்ணி கூட என் மேல கொஞ்சம் செய்திகளை எல்லாம் தவறான செய்தியெல்லாம் வெளியிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களே வருத்தம் தெரிவிச்சாங்க. ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, அதுல நாங்க நடந்துக்கிற முறை தவறு தான், நாங்க சொன்ன செய்திகள் தவறு. ஒரு புத்தகம் கூட போட்டாங்க, வீரப்பன் குழு படுகொலையும் அவதூறு மறுப்புன்ட்டு. அதுல விவேக் எழுதுனது, விவேக் சுந்தரமூர்த்தி பதிப்பாளர். அதுல வந்து அந்த புத்தகத்துல வந்து சிவசுப்பிரமணியன் வந்து போலீஸ் இன்ஃபார்மர்னு குறிப்பிடுறாங்க. அவங்க சிவசுப்பிரமணியத்தை குறிப்பிடுறது திட்டுறது அவங்களுக்கான இது. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவசுப்பிரமணியன் 2018 என்னை தொடர்பு எடுக்கிறாரு. இவர் அந்த இறுதி நாட்களை எழுதும் அவரு கொஞ்ச நாளாவே அந்த வேலையை செஞ்சிருக்காரு. சரி, வீரப்பன் வரலாறு தொகுக்கிற வேலையை செஞ்சிருக்காரு. அப்ப இறுதி கட்டங்கள்னு வரும்போது அவருக்கு ஒரு டார்க்கா இருக்கு, கடத்தல ஒரு கட்டத்துக்கு மேல கடத்தல் வேண்டியது. அப்ப இவரு விஜயகுமார் ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புலி வந்து ஜெயலலிதா உயிரோட இருக்கிற வாய் தேர்கல, இந்த மாதிரி இறந்த பிறகு ஒரு புத்தகம் எழுதுறாரு, சேசிங் தி பிரிகண்ட். அதுல ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காரு, இந்த மாதிரி திருச்சிக்கு பக்கம் இருக்கிற ஒரு பெரியவரை சந்திச்சாரு அப்படின்ட்டு. அது இவரு குளத்தூர் மணி அண்ணகிட்ட அந்த புத்தகத்தை இவரு சிவசுப்பிரமணியம் கொடுத்திருக்காரு. அப்பதான் அதுல அந்த இதை படிச்சிருக்காரு. சரி, இவர் வேற மறுபடியும் சந்திச்சு பேசும்போது சொல்லியிருக்காரு, ஏங்க அது இவரு புலவர் கலிபெருமலை தாங்க சொல்றாரு, அந்த திருச்சேரியில இருக்கிற பெரியவர்ன்றது புலவர் கலிபெருமலை தான் சொல்றாரு அப்படின்னு. அப்பதான் குளத்தூர் மணி சிவசுப்பிரமணியத்திட்ட சொல்றாரு. சரி, அப்ப இவருக்கு அப்பதான் இதாகுது, கலிபெருமாள் அவரை சந்திச்சாரான்றத அவரு அப்பதான் அவருக்கு இதாகுது. என்ன நான் சொல்றீங்க, இது கலிபெருமாள் சந்திச்சாரா? ஆமாங்க, கடைசி காலங்களில் சந்திச்சாரு, என் வழியா தான் அந்த தொடர்பு எடுத்தாங்க, நான் தான் இது பண்ணி கொடுத்தேன். இப்போ வேடிப்பன் கூட பின்னால போயிட்டு வந்திருக்காரு, கடைசியா சந்திச்சது உண்மைதான் சொல்லி அவர் இறந்த பின்னால ஒரு நிகழ்ச்சியில பார்க்கல சொன்னாருன்னு சொல்லியிருக்காரு. சரி, அப்போதான் அவர் என்ன கதிரவன் வழியா, குமுதம் ரிப்போர்ட்டர் கதிரவன் வழியா, கதிரவன் ஏற்கனவே எனக்கு பழக்கம், அதனால அப்பதான் என்கிட்ட கதிரவன் வழியா நம்பர் வாங்கிட்டு ஒரு முறை பேசியிருக்கேன் சிவசுப்பிரமணியத்துக்கிட்ட. சரி, செல்பேசியில் பேசியிருக்கிறோம். இந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு காவலரை அங்க இருந்த ஒருத்தர் அடிச்சாரு அவங்க தம்பின்ட்டு, அப்ப வழக்கறிஞர் ரத்தனமும் நானும் அவங்க போறதுக்காக இவர் சிவசுப்பிரமணியம் தான் அங்க அந்த செய்தி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இப்ப இவரு அப்பதான் எண் வாங்கிட்டு இவர்கிட்ட பேசுறேன் நான். சரி, அதோட சரி, அதுக்கு பிறகு எனக்கு அதோட பின்னாடி தொடர்பு 2018 அவரு தான் போன் பண்ணிட்டு இந்த மாதிரி தெரியும் தொடர் சொல்லுங்க அப்படின்னா, அவர் அந்த கதிரவன் அலுவலகத்தால சந்திச்சு பேசணும். அப்பதான் என்கிட்ட இவரை காட்டினாரு, தேவராஜ் படத்தை தான் காட்டினார். சரி, தெரியுமா இவர் அப்படின்ட்டு, வேற ஒண்ணுமே சொல்லல, படத்தை காட்டினாரு தெரியுமானாரு.
குளத்தூர் மணி அண்ணன் பார்த்துட்டு வந்து உங்களை ஒரு முக்கியமான விஷயமா சந்திச்சிருக்கிறேன், நீங்க சொல்றதுல இருந்து தான் இதுல நிறைய உண்மைகள் வெளியே வரும் அப்படின்றத சொன்னாரு. அப்புறம் படத்தை கட்டு நான் ஒன்றும் மறைக்கல, இவர் பேர் தேவராஜுக்குன்னு தெரியும் அப்படின்னு. அவருக்கு ஒரு மாதிரி முகத்திலே ஒரு இதாயிடுச்சு. சரி அப்படின்ட்டு அப்புறம் பேச ஆரம்பிச்சாரு. கண்ணுக்காது மூக்கு வச்சதுக்கெல்லாம் பொருந்திடுச்சு. அப்புறம் நடந்த சம்பவங்கள்ல இப்ப நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிற செய்தியெல்லாம் சொன்னோம். அதுக்கு பிறகுதான் அவருக்கு ஒரு இதே கிடைக்குது இதுல. அப்ப தேவராஜ் ட்ரேடருங்கிறது குளத்தூர் மணியும் நீங்களும் சொன்னதுனாலதான் அவருக்கு தெரியும். இல்ல, தேவராஜ்ன்றத அவருக்கு எடுத்துறாரு முதல்ல. தேவராஜ் எடுத்துறாரு. தேவராஜோட நிக்குது அவருக்கு. தேவராஜ் கூட தான் வந்து கடைசியா தொடர்பு இருந்தது வீரப்பனுக்குன்னு தெரிஞ்சிருது. தேவராஜ் வரையும் நிக்கிறாரு. அதுக்கு பிறகு அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. சரி, ஒரு குளத்தூர் மணி என்ன இதை சொல்லும் போதுதான் அவருக்கு இதுக்கு மேல இருக்கா அப்படின்றத தேடி வர்றாரு. அப்ப என்கிட்ட வர்றாரு, நான் நடந்த செய்திகள்லாம் சொன்னேன். அப்ப ஒரு வீடியோவா அது ஒரு ஆவணத்துக்காக பண்ணிக்கிறேன் சொல்றார். அந்த டைம்ல பண்ணல. 2-3 சந்திப்பு பிறகு நிறைய செய்திகள் பரிமாறிக்கிறோம், நிறைய செய்திகள் கேட்கறாரு. ஏன்னா அவர் அண்ணன் குளத்தூர் மணி சொல்லியிருக்காரு, இதுக்கு மேல நம்ம தெரியாதுன்னு சொன்னோம்னா அது ஒரு தவறான இதா போயிடும். ஏன்னா அந்த காலகட்டங்கள் நானே அதை புத்தகமா எழுதுன்ற முடிவுல தான் இருந்தேன். சரி சரி. அப்ப பல தோழர்கள் என்ன சொன்னா, இது ஒரு சட்ட சிக்கல் வரும், இப்ப எதுவும் வேண்டாங்க, உங்களுக்கு சிக்கலாகும், காவல்துறை சிக்கல் பண்ணுவாங்க அப்படின்றதுனால நான் அந்த முயற்சியில தான் இருந்தேன். ஆனா நான் அதை எழுதுறதுக்காக டிராப் பண்ணிட்டு அப்படியே இருந்தோம். அந்த நேரத்துல தான் இவர் என்ன சந்திச்சோன்னே, சரி செய்தி தானே, நம்ம நடந்தது சொல்ல போறோம், எதுவும் பொய்யா சொல்லலை அப்படின்னு சொன்னேன். ஒரு 2-3 சந்திப்பு பிறகு எங்க வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுல வச்சுதான் ஒரு வீடியோ பண்றாரு. ஏன்னா நீங்க முக்கியமான சாட்சிக்கு தொடர்ந்து இதுல நீங்க ஒரு முக்கியமான இதா இருக்கிறீங்க, அதனால உங்களுடைய ஆதாரத்துக்காக உங்களுடைய பேச்சு நான் பதிவு பண்ணிக்கிறேன், வீடியோவை பதிவு பண்ணிக்கிறேன், எந்த சூழ்நிலை வெளியிட மாட்டேன்னாரு. அப்ப இந்த முகிலுக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை வந்துரு. யூடியூப்லாம் பேசிட்டு பாருங்க, வீரப்பன் விஷயமா பேச. அப்ப இவர் போய் சொல்றாரு, இவருக்கும் அவருக்குமான ஒரு பிரச்சனை வந்துருது. இவர் மாவோயிஸ்டுகளை சந்திக்கல, சிவசோரணி பொய் சொல்றாரு அப்படின்னு முகில் சொல்றாரு. அப்ப இவரு என்ன பண்றாரு, இது ஆதாரமா எடுத்து என்னுடைய வீடியோவை அந்த பகுதி மட்டும் எடிட் பண்ணி போட்டார். என்கிட்ட நான் உத்தரவாதம் கொடுத்தாரு, எந்த சூழ்நிலையும் இது வெளியிட மாட்டேன், நடந்தது அதுக்கு ஆதாரம் எடுத்து போட்டார். சரி. இப்ப இந்த தோழர்கள் என்ன நினைச்சிட்டாங்க, எல்லா செய்திகளும் ஒரு வேடிப்பை தான் சொல்லிட்டாரு, அவரு அதுல சுந்தரமூர்த்தி தான் காட்டி கொடுத்தாரு, அதெல்லாம் சொல்லியிருப்பாரு. சுந்தரமூர்த்தி நேரடியா சுந்தரமூர்த்தி போலீஸ் எடுத்து கஸ்டடி வச்சுட்டு ஒரு காட்டி கொடுக்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு 2 மாசம் முன்ன. இந்த கட்டுப்பாடுலாம் வச்சோடனே அவரு இவங்க கிட்ட இருந்து உச்சிக்கிறாரு. இதுதான் அவங்க பின்னால எங்களுக்கு என்ன, நான் ஏதோ அவங்கள சொல்லிட்டதாகவும் ஒரு அது என்கிட்ட கேட்டிருக்கலாம். என்னோட தோழமையா நெருக்கமா இருக்கிற தோழர்கள் தான் அவங்க எல்லாருமே, விவேகா இருக்கட்டும், சுந்தரமூர்த்தியா இருக்கட்டும், எல்லாமே இப்போ அன்றாடம் பேசணும்னா பேசலாம், கேட்டிருக்கலாம், என்கிட்ட ஒரு விளக்கம் கேட்டிருக்கலாம், என்னங்க இந்த மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னு. இந்த விஷயம் தெரியாமே நான் என் ரோல் என்ன, நான் அங்கே என்ன நடந்ததோ, நான் எப்படி போயிட்டு வந்தோம், நான் இருக்கும்போது என்ன நடந்தது, அதுதான் நான் மற்ற ஊடகங்களில் கூட நான் மற்ற விஷயங்கள் நான் பேசுறது. சரி, இயற்ப விஷயமே கூட இதை பேசுங்க, நீங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லுங்கன்னா எனக்கு தெரியாது இல்லைங்க, மற்ற கேள்விப்பட்ட செய்தி அவரு சொன்ன செய்திகள் இருக்கு, அதுக்காகவே நான் பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது அது ஒரு மோசடி ஆகிடும்ன்றது. நான் பெரும்பகுதி பேச மாட்டேன் அந்த மாதிரி. இந்த நாங்க போன இந்த 4 சந்திப்புகளை பத்தி தான் பேசுவோம், எதுக்காக சந்திச்சாரு, கடைசியில் எப்படி இருந்தாரு, இந்த செய்தியெல்லாம் தான் பேசுவோம். தவிர பொதுவாக வீரப்பனை பத்தி எல்லா கதையும் சொல்ற வேலையை நான் செய்யறதில்ல. நம்ம பங்குனாவா நம்ம சந்திப்புகள், அதில் நடந்த நிகழ்வுகள், அவ்வளோதான். அப்படி தான் பண்ணால் இவர் எடுத்து போட்டோன்னே இவங்க என் மேலே கொதிச்சிட்டாங்க. அந்த புத்தகத்தில் ஒரு பேரா வந்து என் மேலே என்ன அவதூறாக எழுதியிருப்பாங்க. சரி, ஏன்னா உங்களது ஆதாரம் வந்துருச்சு, நான் தான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. அதான் அதை விசாரிக்காமல் செஞ்சதில் ஏற்பட்ட இது. விசாரிக்காமங்கிறத விட ஒரு ராஜ்குமார் கடத்தலுக்கு பின்னாடி, அது ரிலீஸ் பண்ண பின்னாடி ஒரு பெரிய வெற்றிடம் வந்து இந்த வரலாறு எழுதுறவங்களுக்கு ஆயிடுது. ஆமா, இந்த வரலாறு எல்லாருமே இந்த நெட்ஃபிளிக்ஸ் இவங்க செல்வமணி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணார், அன்பார் வீரப்பன்ட்டு. அதுக்கு பிறகு அவர் இறப்புக்கு பிறகு நிறைய பேர் ஆவண டாக்குமெண்ட்ரி ஆவணப்படங்களாக எடுத்திருக்காங்க. செல்வமணின்ட்டு ஒருத்தர் ஒரு அன்பார் வீரப்பன்ட்டு ஒரு படம் எடுத்தார், டாக்குமெண்ட்ரி பண்றாரு. அப்போதான் நாங்கள் சிறையிலிருந்து வந்துட்டு நிபந்தனை கையெழுத்து தீவட்டிப்பட்டி காவல் நிலையம், சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டியில் கையெழுத்து போட்டிருக்கோம் தினசரி. சரிங்க. அது என்னென்னா ஏற்கனவே நான் தொடர்ச்சி அதை முன்னே குறிப்பிட்ட பாருங்க, இந்த போராட்ட குழுக்கள் அவங்களோட கொஞ்சம் இணக்கமாக இருப்போம். இப்போ அவங்களுக்கு எதிரான மனித உரிமை சட்டமீறல் நடக்கும்போது நான் மனித உரிமை அமைப்புகள் சிவில் மூவ்மெண்ட்டோடு சேர்ந்து குரல் கொடுக்குற இது வழக்கமாக இருக்கும்.
அந்த அடிப்படையில் தான் கடந்த 2018 இவர் மணிவாசகன் ஒரு தோழர், மக்கள் இயக்க குழுவோட முன்னணி தோழர், அந்த ஸ்குவாடோட பொறுப்பாளர், அவரு அட்டப்பாடியில் சுட்டு கொல்லப்படுறாரு. காவல்துறைக்கு அவங்களுக்குமான மோதல்ல. சரி. அவருடைய உடல் வந்து இங்க பொம்படி பக்கம் இருக்கிற ராமமூர்த்தி நகர், சேலம் மாவட்டம், தருமபுரி சேலம் இருக்கு, அந்த ஊருக்கு வருது. அதுக்கு முன்னாலேயே 2-3 நாள் அந்த உடல் வந்து சேரத்துக்கு முன்னாலேயே காவல்துறை வந்து இங்க அவங்க அந்த மணிவாசகத்தை உடலை அடக்கம் பண்ணக்கூடாதுன்றதுல தெளிவா வேலை செய்யறாங்க. என்ன பண்றாங்க, ஊர்ல போயிட்டு அந்த ஊர் கவுண்டர் வழியா பேசுறது, அப்புறம் மக்கள் இவங்களே கியூ பிராஞ்சு ஒரு துண்டறிக்கை போட்டு இவர் வந்து இவர் உடலை எங்க புதைக்க அனுமதிக்க மாட்டோம் அப்படிலாம் துண்டறிக்கைலாம் போட்டிருந்தாங்க. அப்போ 2 நாள் தொடர்ச்சியாக போகிறது, அந்த ஊர் கவுண்டர் பார்க்குறது, அந்த மக்கள்கிட்ட பேசுறது, இங்கேருந்து போயிட்டு நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு அதெல்லாம் எடுத்து முகநூல்லாம் பதிவு பண்ணிடுறோம். அது உடல் வந்த அன்னைக்கு நாங்களும் போகிறோம். அந்த இறுதி ஊர்வலம், அங்கே ஒரு இரங்கல் கூட்டம் அதெல்லாம் நடக்குது. நான் ஒரு செயற்பாட்டாளர்ன்ற முறையில் நான் அந்த கூட்டத்தில் கலந்துட்டு பேசுகிறேன். பிறகு அந்த வழக்கு என் மேலேயும் போடப்படுது, உப்பா சட்டத்தின் கீழ். உப்பா சட்டத்தில் போட்டு 18 நடந்த சம்பவத்தை 21 வழக்கு பதிவு பண்ணுறாங்க. முதல் தவறு தாக்கல் பண்ணி எங்களை கைதும் பண்ணுறாங்க. அந்த மார்ச்சில் கைது பண்ணுறாங்க, 21 மார்ச்சில். அப்போ எனக்கு கொரோனாவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு நான் பொழைச்சதுன்றதே எதிர்பார்க்காத ஒரு இதை மருத்துவர்களே நம்பலை. சரிங்க. அதில் பொழைச்சி வந்தோம். வந்துட்டு தொடர் மருத்துவ சிகிச்சையில் இருக்கோம். ஒரு மாதம் கழிச்சு நான் நடமாடுறத தெரிஞ்ச உடனே கைது பண்ணி சேலம் மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. அங்கே சிறையில் எனக்கு ஒரு புது அனுபவம் கிடைச்சிது. ஒரு வீரப்பனாருடைய அண்ணன் மாதையன் அப்போதான் இதுலேருந்து வர்றாரு, கோயம்புத்தூர் சிறை மாறுதலாகி இங்கே சேலத்துக்கு வர்றாரு. அப்போ இப்போ பார்க்கும்போது பேசுகிறோம். அவர் தம்பியோட நாங்கள் இருந்தோன்றது தெரிஞ்சோடனே அவரோட பழக்க தொடர்பில் இருந்தோன்றதுனால என்கிட்ட ரொம்ப மரியாதை நடந்துக்குவார், ரொம்ப பாசமாகவும் இருப்பார். மரியாதைன்றதோட பாசமாக இருப்பார் தம்பி கூட. ஏன்னா இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த இது இருந்தது. வீரப்பன் கிட்ட அந்த விருந்தோம்பெல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவர்கிட்ட இருந்தது. எங்களுக்கு இப்போ அவரு என்ன வாழ்நாள் சிறைவாசி இல்லைங்களா, அதனால அவர் கிச்சன்ல அவங்களே சமைச்சுக்கிறது வேணுன்றது கொஞ்சம் அவங்களுக்கு தரமானதாக கொடுப்பாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுப்பாரு. இந்த கேன்டீன்ல வரும்போது ஏதாவது வடை சுண்டல் அது இதெல்லாம் வாங்கிட்டு வருவார். தோழர் வாங்கிட்டு கூப்பிட்டு வச்சு சாப்பிடுங்க அப்படி கீரையெல்லாம். எங்களுக்கு மற்ற சிறைவாசிகள்லாம் கீரை கிடைக்காது, எங்களை அரசியல் சிறைவாசிகள்ன்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் தயிர் அந்த மாதிரி கொஞ்சம் உணவுல கொஞ்சம் தரமாக கொடுப்பாங்க. நாங்கள் என்ன சிறையில் போராட்டம் இதுன்னு மற்ற கைதிகளை இது பண்ணக்கூடாதுன்றதுனால எங்களை கொஞ்சம் சிறப்பாக கவனிச்சுக்குவாங்க. அந்த நேரங்களில் கூடுதலாக இவரு எங்களை இன்னும் அது என்கிட்ட தான் இருப்பார், மற்றவங்கள இது பண்ண மாட்டார். என்கிட்ட தான் தேர்தல் நேரம் அப்போ நாங்கள் இருந்தது மார்ச்லேருந்து மே வரையும் இருக்கிறோம். மே 21 அது தேர்தல் நடக்குது. அப்போ ஒவ்வொரு நாள் அவர் வந்து பேசுவார். பத்திரிகை என்ன இன்னைக்கு படிக்க மாட்டார் அவரு, இன்னைக்கு என்ன பத்திரிகையில் என்ன செய்தி வந்துருக்குது, திமுக ஜெயிச்சிருமா, முதலமைச்சர் ஆயிடுவாரா ஸ்டாலின், முதலமைச்சர் ஆகிட்டா இப்போ இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் எங்களை எல்லாம் முன்விடுதலை பண்ணிடுவாரு. ஏன்னா அவங்க கோரிக்கையெல்லாம் தேர்தல் அறிக்கையில எல்லாம் சொன்னாங்க. அதனால ரொம்ப நம்பிக்கை இருந்தார், எப்படி விடுதலை ஆயிடுவோம், தோழர் விடுதலை போயிடுவோம், நீங்க வாங்க ஊருக்கு வாங்க, அப்ப அங்க வச்சு வேட்டையெல்லாம் பண்ணி கறியெல்லாம் சாப்பிடுவோம் அதெல்லாம் சொல்லுவார். ரொம்ப மரியாதை அன்பா நடந்துக்குவார் வீரப்பனோட இருந்தவங்கன்றதுனால. அப்போ ஒரு இடையில நாங்கள் பிணையில வரோம். அப்போ வந்து இங்கே கையெழுத்து போட்டு இருக்கும்போதும் இவங்க இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அந்த டாக்குமெண்ட்ரி அடுப்பார் வீரப்பன் இருக்கு பாருங்க, அது தொடர்பாக வீரப்பனை தொடர்பு எல்லாம் சந்திக்கிறாங்க. அந்த நேரத்தில் புத்தகம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அவருக்கு எப்படி தகவல் தெரியுது, நாங்கள் தொடர்புல இருந்தோம் சந்திச்சென்ற தகவல். மணிகண்டன் ஒரு தோழர் தான் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றி திருமகன் கூட ஒரு திரைப்படம் ஆகியிருக்காரு, அதில் அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ அவர் தான் அந்த இதெல்லாம் மேட்டூர் தங்கினது. எனக்கு தொடர்பு வராங்க, நான் இந்த மாதிரி தீவட்டிப்பட்டி வரேன் கையெழுத்து போடுறதுக்கு தினசேகம் வந்துட்டு இருக்கிறேன், நீங்கள் வேணும் நான் ஓமலூர் கூட வந்துருங்க அப்படின்னா ஓமலூரில் வச்சு தான் பேசிட்டு இருந்தோம். நான் சொன்ன இந்த மாதிரி உப்பா வழக்கு என் மேலே இருக்குது, அது வந்து கையெழுத்து போட்டுட்ருக்குறோம், இந்த சூழலில் எதனா சிக்கலாக வரக்கூடாது அப்படின்றதுனால இப்போ நான் ஆப்ரிக்காடாக பேசுகிறேன் அப்படின்றத சொல்லி பேசணும். அவர் கேட்டுக்கினார், செய்தியெல்லாம் கேட்டு அது அவங்களுக்கு தெரியும். ஆனால் போதுமான தரவுகள் இல்லாததுனால ஒரு சரியான ஒரு தவறான தகவலா போயிடக்கூடாது அப்படின்றதுனால அவங்க அந்த டாக்குமெண்ட்ல வைக்கல. அது நாங்க ஒத்துழைச்சு போடுங்கன்னு தான் வச்சிருப்பாங்க. அதனால அது முழுமை பெறாத ஆப்ரிக்காடா பேசினால அவங்க சூழல் புரிஞ்சுன்னா அதை இது பண்ணிக்கலாம் அவங்க. அது இல்லாம மாவோயிஸ்ட் கட்சின்றது ஒரு பெரிய இயக்கம், அவங்கள ஒரு குற்றச்சாட்டு சொல்றதுன்றது ஒரு ஆதாரம் இல்லாம நம்ம சொல்லக்கூடாதுன்றதுனால கடந்துட்டாங்க.
இவர் அதுக்கு பிறகு நம்ம புலனாய்வு புலி கோபால் இருக்காரு இல்லைங்க, அவர் ஒரு டாக்குமெண்ட் கோசை முனுசாமி, இவர் இவ்வளவு பெரிய புலனாய்வு புலி, இவங்களுக்கு தெரியுதுல்ல, செல்வமணி குழுவுக்கு தெரியுது யார் தொடர்பு இருந்தாங்க, என்ன கடைசியில் யாரெல்லாம் பார்த்தாங்க. இன்னைக்கு இந்திய அரசுக்கு உள்நாட்டு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியது மாவோயிஸ்ட் கட்சி. அந்த கட்சி அவங்களோட தொடர்பில் இருந்திருக்காங்கன்ற தகவல் அவங்க எடுக்கிறாங்க. இவ்வளோ பெரிய புலனாய்வு புலிக்கு தெரியாதா? அப்போ அவர் எடுத்த அந்த கோசை முனுசாமி வீரப்பன் கூட ஒரு முழுமை பெறாத டாக்குமெண்ட்ரி இருக்கு. அது தெரிஞ்சிருக்கு, அதாவது அவருக்கு தெரிஞ்ச செய்தி வரையும் அவர் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். தெரியல, அவருக்கு தெரியல. ஏன்னா இதுல எங்க தொடர்புல இருந்தவங்க நிறைய பேர் அவருக்கு வேண்டியவங்களாவும் இருக்காங்க. சரி, செஞ்சிருக்கலாம், அவர் செய்யணும்னா அவருக்கு தெரியல. இப்போ இந்த புத்தகங்கள்லாம் கூட அவர் தான் போட்டு கொடுத்தாரு மாதிரி கூட ஒரு பேச்சு இருக்கு. இந்த புத்தகம் எங்களுக்கு சிவசுப்ரமணியத்துக்கு எதிராக வந்திருக்கிற புத்தகம். அப்படி? ஆமாம்மா, நக்கீர நிச்சயத்துல தான் அச்சானதுன்ற மாதிரி எல்லாம் கூட செய்தி இருக்கு. சரி. ஆனா பேசியிருந்தா பேசியிருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு தெலுங்கு லாபி இருக்கு அதுலயும். அதுலயும் ஒரு தெலுங்கு லாபி இருக்கு. சாதி மொழி இது எல்லாமே இருக்கு. அது கூட என்னதான் எல்லாம் மனிதர்கள் தானே, என்னதான் போராளி என்னதான் இது காட்டிக்கினாலும் அதெல்லாம் இருக்கு. அது எல்லாமே இப்படிதான் போயிட்டு இருக்கு. சரி, இப்போ வந்து 4வது சம்பவம், அது 4வது முறையா ஆகஸ்ட் 4ஆம் தேதி எங்களை வர சொல்லி அவரே ஆள் அனுப்பிச்சிருந்தார். எப்பயுமே நாங்களாம் போக முடியாது, அவர் வர சொன்னாதான் போக முடியாது. வர சொல்ற இடத்துக்கு ஆள் அனுப்பிச்சு கூப்பிட்டு போனாதான். யாரா இருந்தாலும் அதுதான் நிலைமை. ஆடு மாடு மேய்க்கிறவங்க, வேட்டைக்காரங்க, இந்த விறகு போறவங்க, விறகு வெட்டுறவங்க, மரம் வெட்டுறவங்க, அவங்கன்னு திடீர்னு காட்டுல சந்திச்சு பார்த்துருவாங்களே தவிர மற்றபடி நான் வேறுபடம் பார்க்கறதுக்காக போயிட்டு பார்த்தன்றதெல்லாம் யார் சொன்னாலும் அதுக்கு போய் கதை அப்படி பார்க்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி தான் அவங்க வர சொன்னாங்க. ஒவ்வொரு முறையும் வர சொன்னாங்க. 4வது முறை எங்களை வர சொன்னதோட நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சில சந்தேகங்கள்லாம் வந்துட்டு, அவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்தது. எந்த மாதிரியானது? ஏதோ அவங்களுக்கு இது பண்றாங்களா அப்படின்ற மாதிரி, யாரோ நமக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருந்தது. அதுக்காக தான் என்ன வர சொல்லியிருந்தாரு. நான் மட்டும் தான் போயிருந்தேன். சரி. நான் மட்டும்னா தேவராஜா ஐயந்தூர் அவங்க தான் கூப்பிட்டு போறாங்க. அது பகுதியே வேற, பெண்ணாகரத்துல மேற்கு போனோம். அது கொஞ்சம் அடர்ந்த காடு. அந்த இரவு ஒரு 8 மணிக்கு பெண்ணாகரத்துல இருந்து நடக்கிறோம், விடிய போய் சேர்றோம். சரி. அவ்வளவு தூரம் ஒரு 10-15 கிலோமீட்டர் மலைப்பகுதி. நெல்ல ஆடி மாசம், அது சாரல் மலை அப்படியே துளிச்சிட்டு இருக்கு. அப்படியே நனைஞ்சிட்டு தான் போறோம். போயிட்டு அவர்கிட்ட போகலாம் ஒரு 7-7:30 மணி இருக்கும். ஒரு குகை மாதிரி பாறை இருந்தது, அது கீழே உக்காந்துட்டு எல்லாம் சமைச்சு வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. போனோடனே சொன்னார், தோழர் ரொம்ப தூரம் நடக்க வச்சுட்டோம் அப்படின்னாரு. சரி, அப்புறம் ஐயோ பசியோடு இருப்பாங்க, தோழருக்கு சாப்பாடு கொடுங்கனாரு. களியும் காட்டாட்டு கறி குழம்பு கொடுத்தாங்க, நல்லா சுவையா இருந்தது, சாப்பிட்டோம். அப்புறம் அன்னைக்கு தான் அவரு ரொம்ப நேரம் பகல் முழுக்க பேசிட்டு இருந்தார். அவரு வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும். அப்பதான் நம்ம புலனாய்வு புலி கோபாலை பத்தி பேச்சு வரக்குள்ளதான் பல்லுலாம் கடிச்சாரு. கெட்ட வாரத்துல திட்டிட்டு வந்திருந்தானா அவ்வளவுதான் அப்படின்ட்டு அப்பதான் சொன்னார். அதான் போய் எல்லா செய்திகளும் சொன்னார். நடந்த அந்த துப்பாக்கியில் ஒரு குண்டு SLR-ஓட துப்பாக்கி புல்லட் எப்படி இருக்கும், AK-47 எப்படி இருக்கும், திருநாட்டு தெரியுது எப்படி இருக்கும், எல்லாமே ஒவ்வொன்றா கழட்டி அவுத்து காட்டினார். அவர் வாழ்க்கையில் அந்த ராஜ்குமார் கடத்தல் நடந்தாலும் நடிச்சு காட்டினார். அப்படி ஓடுறது அவர் எப்படி ஓடணும், இந்த இவர் நாகப்பாக கடத்தலில் போலீஸ் வரும்போது எப்படி ஓடணும், அதெல்லாம் துப்பாக்கியோட இருந்து ஓடுவார், செஞ்சு காட்டுவார். நம்மகிட்ட எல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை, குழந்தை மாதிரி அந்த மாதிரி தான் நடந்துக்குவார். அப்புறம் நாங்கள் சொன்னோம், இது நம்ம ஆட்கள், நம்ம வந்துட்டு போயிட்டு இருக்கிறவங்க யார் மேலேயும் சந்தேகமெல்லாம் இல்லை, சரியாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஆனால் பின்னால் தேவராஜிக்கும் உளவுத்துறைக்கும் ஒரு நெருக்கம் இருந்திருக்கு. இல்லை, இந்த சந்தேகம் எந்த மாதிரி எல்லாம் வெளிப்படுத்தினாரு? எதுவுமே அவர் நேரடியாக வெளிப்படுத்தலை. இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு, வந்த ஆளுக்கு மூலமாக ஆபத்து இருக்கிற மாதிரி இல்லை, எல்லாத்து மேலேயுமே அவருக்கு அவங்க சொந்தக்காரர் ஐயந்துரை தேவராஜ் உட்பட இதில் யாராவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு தான் கேட்டார். இதில் வந்துட்டு போயிருக்கிறவங்க மேலே யாராவது சந்தேகம் இருக்கா? அதுக்கெல்லாம் இவங்க இன்னும் கொஞ்சம் அவங்கள குழப்பிட்டாங்க. யாரு? இந்த மக்கள் விது குழு தோழர் வந்தாங்க இல்லைங்களா, அவங்க இந்த மாதிரி இந்த தொடர்பு கட் பண்ண, இவங்க வேணாம் அவங்க வேணாம், இப்போ எங்கள் தொடர்பாக தான் இருக்கணும், உணவுப் பொருள் கூட நாங்கள் சொல்கிற ஆட்கள் வழியாக தான் வாங்கணும், இந்த பகுதியில் எங்களுக்கு மக்கள் தொடர்பு இருக்குது, நாங்கள் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றதால இவங்க பல குழப்பம்லாம் பண்ணதுனால இவங்க நீங்க போகும்போது அவங்கள கட் பண்ணிட்டாரா?
இல்ல மக்கள் யுத்த குழுவை நாங்க முதல்ல துண்டிச்சுக்கிறோம். எங்க தொடர்பு எடுத்து கொடுத்தது அதுதான் கேட்டாரு. நாங்க தொடர்பு எடுத்து கொடுத்தோம். அதுக்கு மேல நமக்கு தேவையில்லை. அவங்களும் நம்மளை கூப்பிடல அதுக்கு பிறகு. ஆனா கடைசியா சொன்னார், நான் இங்கேருந்து போறது சத்தியமங்கலம் போனோம், அங்கேருந்து போயிட்டு வர்றது 2 மாசம் ஆகும், வந்த பிறகு உங்களை கூப்பிடுறேன்னு மட்டும் சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு அந்த கூப்பிடுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போனால் அவங்களும் கொல்லப்பட்டாங்க. நாங்க போகும்போது முதல்ல சந்திக்கும் போதே பாத்தீங்கன்னா துணியெல்லாம் கையில தைச்சி போட்டு, ஆமா, அந்த எம்ப்ராய்டிங் பண்ற பட்டன் தைக்கிற ஊசி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஊசியில நூலுல கையால தைச்சி போட்டுருந்தாங்க. ஏன்னா பூரா அங்கங்க கிழிஞ்சி இருந்தது. என்ன காரணம்? வெளி தொடர்பு இல்லை அவங்களுக்கு. எல்லாம் கட் ஆயிடுச்சு. இந்த ஐயந்துரை, அந்த தங்கான் குடும்பத்தாளுங்க இவங்க தான் இருக்காங்க தொடர்புல. அவங்க போய் கிரீன் யூனிஃபார்ம் தைக்க முடியாது. அப்ப நான் போகும்போது தான் முதல்ல சொல்றாங்க, அதுக்கான தொகையெல்லாம் கூட கொடுத்து விட்டாங்க. 4 செட்டு யூனிஃபார்ம் அவங்களுக்கு. அவர் இறங்கு உடல் இதாக இருக்கும்போது போட்டிருக்கிற உடை வந்து நாங்கள் தேய்ச்சின்னு போனோம். யூனிஃபார்ம், மருந்து மாத்திரை, இதெல்லாம் டேப் ரெக்கார்டர், அந்த இது கேசெட்டு, இது மைக்ரோ ரெக்கார்டரு, கேசெட்டு, இதெல்லாம் அப்போ புலவருக்கு பேசி தான் கொடுப்பாரு. புலவருக்கு அந்த மைக்ரோ கேசட்ல பேசி கொடுப்பாரு. அவர் கேட்டு புலவர்கிட்ட ரெக்கார்ட் பண்ணிட்டு கொண்டு போய் வீரப்பனார்கிட்ட கொடுப்போம், கேட்டுருவாங்க. ஆனா அது கூட நாங்க வச்சிருக்கலாம், ஆவணமா வச்சிருக்கலாம். அந்த நேரத்தில் இது மாட்டினா இது பெரிய சிக்கல. புலவர் கலிபெருமாள் சொல்லுவார், மாட்டினா உங்களை கொன்னுருவான், போலீஸ் உங்களை கொன்னுருவான், அதனால ரொம்ப எச்சரிக்கை. அதுதான் அதில் கவனமா இருப்பேன். அதனால ஒவ்வொரு முறையும் அழிச்சிடுவோம். அதை அப்பெல்லாம் செல்போனெல்லாம் கூட வந்துடுதுக்கு. நாங்கள் நினச்சிருந்தா புகைப்படம் கூட எடுத்துருக்கலாம். இப்போ நிறைய பேர் நம்மளுக்கு நெருக்கமானவங்களே கேட்குறாங்க, உண்மையாக தான் சொல்கிறீங்களா, வீரப்பனை உண்மையாகவே செஞ்சிச்சிக்கலாம், இப்படியெல்லாம் கேட்குறாங்க. இப்போ புகைப்படம் கூட எடுத்துருக்கலாம். நம்ம எதையும் ஆவணமாக இருக்கக்கூடாதுன்றதுனால எல்லாத்தையும் தவிர்த்துட்டோம். என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பார். 2வது முறை போகக்குள்ள இந்த ஸ்ப்ரைட் பாட்டில் இருக்கும் பாருங்க, அதில் 2.25 இது வந்து ஆஃபர் இருந்தது. எக்ஸ்ட்ரா 100 கிராம் 200 கிராம் இருந்தது. அது பூரா தேனு பதப்படுத்தி அப்படியே கொண்டு வந்திருந்தார். சரி, கொண்டு வந்துட்டு டம்ளர் ஊற்றி கொடுத்தார், டீ குடிக்கிற மாதிரி குடிக்கின்ட்டு. இல்லைன்னா வேணாம் அப்படிலாம் குடிக்க முடியாது அப்படின்ட்டு சொன்ன பிறகு அதெல்லாம் மூடி வச்சுட்டு வரும்போது என்கிட்ட கொடுத்து விட்டார். வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம் அதை. வீட்டுக்கு எடுத்து அந்த 2 லிட்டர் ஏதோ விருந்தாளி இப்போ விருந்துக்கு போயிட்டு வர மாதிரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். அது அந்த காட்டில் கிடைக்கிற நார்களை வச்சு கயிறு மாதிரி பண்ணி அதுக்கு இது போட்டு கைப்பிடி மாதிரி போட்டு வச்சுருந்தார். அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம். சரி, இப்போ இந்த கடைசி சந்திப்பில் வந்து இவருக்கு நட்பாக இருந்து தூதுவராக இருந்து மறுபடியும் அவங்கெல்லாம் பகையாளி ஆனாங்க. உதாரணத்துக்கு நக்கீரன், கோபாலோ, சிவசுப்ரமணியா எல்லாம் சந்திக்க மறுத்தா வந்தால் வெட்டி போடுவேன், கட்டி வச்சது, இந்த சம்பவங்கள்லாம் இவங்கெல்லாம் அரசுக்கு வந்து காட்டி கொடுக்குறவங்களா மாறி இருப்பாங்கங்கிற அந்த சந்தேகத்தை எல்லாம் இது வெளிப்படுத்தினாரா? இல்லை, இவர் சிவசுப்ரமணியத்து மேலே இல்லை, கோபால் மேலே அந்த சந்தேகம் அவருக்கு இருந்துட்டு தான் இருந்தது. காட்டி கொடுக்கறதுக்கான வேலையை செஞ்சான், பணத்தை திறன்னா, நம்ம கேட்கும்போது நமக்கு உதவி பண்ணல, இந்த நாகப்பாவை கழட்டி தப்ப வச்சுது, இது எல்லாமே இந்த சந்தேகமெல்லாம் மேலே இருந்தது. அதனால தான் கெட்ட வார்த்தையிலிருந்து நாக பல்லுக்கு நரன்னு கடிச்சேன். இப்போ போயிருந்தாலும் வெளியே வந்துருக்க மாட்டார் தலைவர். இப்போ தேவராஜ் ட்ரேடர் அவரை வந்து அவர் தான் இந்த தும்கல் சம்பவத்தில் கடைசியை காட்டி கொடுத்தவர்னு சிவசுப்ரமணிய இது அவரு தேவராஜ் அதை சொல்றாரு. என்ன கடைசி இல்ல மறுபடியும் அவர் 13ஆம் தேதி சொல்லாதெல்லாம் வேற மாதிரி போட்டார் சிவசுப்ரமணியன்ற ஒரு குற்றச்சாட்டு. இல்ல அவரே சொல்றாரு. சிவசுப்ரமணியம் போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மற்ற சேனல்ல சொல்லும்போது 13ஆம் தேதி 18ஆம் தேதி கொல்லப்படுறாரு. சரி, 13ஆம் தேதி நானும் கொளத்தூர் மணியும் சந்திச்சேன்றதை அவரே சொல்றாரு. இப்ப 5 நாள் தான், 5 நாள் நேரம் டைம் வரையும் சொல்றாரு. அதை நான் அவரு அண்ணன் கொளத்தூர் மணிக்கிட்டே நான் கேட்டேன். கேட்கும்போது அவரு சொன்னாரு, ஆமாங்க கடைசி அந்த ஏரியாவோட சந்திச்சோம், இறுதி நாட்கள்ல சந்திச்சா, ஆனா தேதி எனக்கு நினைவுலன்ட்டார். ஆனா சந்திச்சிருக்காங்க, அது உண்மைதான், அது அவரே சொல்றாரு. அதெல்லாம் வெள்ளத்துறை ஒரு முறை உள்ள கூட்டு போயிருக்காரு. வெள்ளத்துறை செந்தாமரக்கண்ணு விஜயகுமார வெள்ளத்துறை கூட்டு போக சொல்லியிருக்காங்க. வெள்ளத்துறைன்னு தெரியாது அவருக்கு, கூட்டு போனேன். போயிட்டு ஏன்னா அவருக்கு தெரியாது உண்மை, வீரப்ப எந்த இடத்துல இருக்காருன்றது தேவராஜுக்கு தெரியும், ஐயந்துறைக்கு தான் தெரியும். அப்ப இவரு தெரிஞ்சிருந்து ஒரு வேளை இவரு கூட்டிட்டு போயிருந்தா இவரும் சேர்ந்து சேர்த்திருப்பாரு. சரி, சுட்டிருப்பாங்க, தேவராஜையும் சேர்த்து தான் கொண்டு இருப்பாங்க. ஏன்னா வெள்ளத்துறை வந்து கழுத்துல துப்பாக்கி மாட்டிருந்தாராம். ஏதோ நவீன இயந்திரங்கள் துப்பாக்கி மாட்டியிருக்காரு, கையெறி வெடி குண்டெல்லாம் வச்சிருந்திருக்காரு. போகும்போது இவர் காடு பூரா அலையிறாங்க. அலைஞ்சிட்டு ஒரு இடத்துல சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க காட்டில். அந்த வழியாக வராங்க. யாருன்னா இப்போ மாடு பார்க்க வந்தோன்ட்டு சொல்லிட்டு வராங்க. ஒரு இடத்துல போயிட்டு பாறையில் தவறி விழுந்துடுறாரு வெள்ளத்துறை. அப்போ தவறி விழுந்துருது, கிரானைட்லாம் உருண்டு போய்க்குது. அப்போ தான் போய் எடுத்துட்டு நான் யாருன்னு தெரியுமான்னு தேவராஜ்கிட்ட என்ன கேட்டார்.
அப்போ தான் சொன்னார், நான் வெள்ளதுரை என்கவுண்டர் பேசுகிற வெள்ளதுரைன்னு சொன்னார், எனக்கு கை காலெல்லாம் ஆடி போச்சு அப்படின்னு அவரே சொல்கிறாரு. இவ்வளோ தேவராஜே அவராக தான் சொல்கிறார், நாம எதுவும் இது சொல்லலை. அவரே சொல்கிறார் இந்த சம்பவங்கள்லாம் 5 நாளைக்கு முன்னே சந்திச்சுது, இவர் இது பண்ணது, இது எல்லாம் சொல்கிறாரு. வெள்ளைத்துறை கூப்பிட்டு போனது, இடையில போலீஸ் வந்து அவரை மிரட்டி வச்சிருந்தது, எல்லாமே சொல்கிறாரு. இப்போ ஒரு நிர்பந்தத்தில் இவங்க எல்லாருமே மாட்டியிருக்காங்க. அவர் சொல்றது கடைசியில் அவங்க சொந்தக்காரர் தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு தேவராஜ் அதுலேருந்து அவங்கள சார்ஜ் பண்ணிட்டு இவர் ஒதுங்குறாரு. அது கடைசியில் என்ன நடந்ததுன்றது இன்னும் கொஞ்சம் நாள்ல யாராவது ஒருத்தர் வழியே வரும். இப்போ என்னதான் இது சொன்ன உங்களோட அசம்ஷன் என்ன, இதுல என்ன நடந்திருக்கு, வீரப்பனுக்கு இறப்புல என்ன இது இருக்குன்னு நினைக்கிறேன்? அவரை வந்து சண்டை போட்டெல்லாம் இவங்க பிடிக்க முடியாது, எந்த வழியில அவங்க நெருங்கியெல்லாம் முடியாது. அதனால இவங்க உறவினர்களை ஒரு குறிப்பிட்ட பேரை வேற யாரையும் அவங்க அனுமதிக்கலை, குறிப்பிட்ட ஒரு அந்த இதை மட்டும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்யணும்னு சுதந்திரம் அனுமதிச்சிருக்காங்க. அவங்க மேலே பெரிய அளவுக்கு நம்பிக்கை வர அளவுக்கு அவங்கள இது பண்ணியிருக்காங்க. ஏதோ மயக்க அடைய வச்சு தான் அவங்கள எடுத்துட்டு இப்போ பக்கம் இருந்தால் சுட்டிருக்காங்க. பக்கம் இருந்து சுட்டு சித்திரவதை பண்ணி ஏதோ ஒரு நாள் வச்சுருக்கலாம், ஒரு நாள் வச்சுருக்கலாம். இப்போது மோரில் விஷம் வச்சாங்க, தயிரில் விஷம் வச்சாங்க, இந்த கதையெல்லாம் விஷமெல்லாம் இல்லை, விஷமெல்லாம் கிடையாது, மயக்கம் அடைய வச்சுருக்காங்க. ஓ, அப்போ ஏறத்தாழ சிவசுப்ரமணியம் மயக்கன்றது ஒத்துக்கிற விஷயம் கிட்டத்தட்ட. ஆனால் வெடிச்சாங்க ஒரு 7. ஏன்னா நாங்கள் தேவராஜ் ஒன்று சொல்கிறார், கடைசியாக ரொம்ப தடுமாட்டத்தில் இருந்தார், தடி பிடிச்சிட்டு இருந்தார், கண்ணு தெரியல அப்படின்றார். நாங்கள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி பார்க்குறோம், அக்டோபர் 18ஆம் தேதி கொல்லப்படுறாரு. ரொம்ப தெளிவாக இருந்தார். இரவு நேரங்களில் கொஞ்சம் அவருக்கு நடமாட்டத்தில் கொஞ்சம் தடுமாட்டம் இருந்தால் தவிர சுத்தமாக முடியாததுனால, நடமாட முடியாத நிலைமையில் இருந்தார் அப்படின்ற அளவுக்கெல்லாம் இல்லை. நல்ல தெளிவாக இருந்தால், உடல் ஆரோக்கியமாக தான் இருந்தார். இல்லை நான் பத்திரிக்கைன்னா நாகப்பா கடத்தலுக்கு பின்னாடி ஒரு செய்தி எழுதும்போது மாலைக்கன் வீரப்பன் நாகப்பாவை கடத்தியது எப்படின்னு ஒரு ஸ்டோரி குமுதம் ரிப்போர்ட்டில் வருது. அப்போவே எனக்கான சோர்ஸ் வந்து வீரப்பனுக்கு கண் பார்வை சாயங்காலம் 6 மணிக்கு மேலே மங்கிடுது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு, அதுக்கு தான் அவர் பொது மன்னிப்பு கேட்குறாரு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. நீங்கள் சொல்கிறது நீங்கள் இப்போ சொல்லி தான் எனக்கு இந்த விஷயமே, இந்த பத்திரிகை அது எனக்கு அப்போ வந்து படித்ததாக கூட நினைவில்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறது உண்மை. இரவு நேரங்களில் தான் அவருக்கு அந்த தடுமாட்டம் கொஞ்சம் இருந்ததை தவிர அதுவும் முழுசால அந்த நடமாட முடியாத அளவுக்கு இல்லை. ஆனால் மாலைக்கன் இரவு நேரங்களில் அந்த தடுமாட்டம் இருந்தது. அதுதான் சொன்னார் அவர். இவங்க விவேக் குழுவெல்லாம் விவேக் போயிருக்காரு, அவருதே சொல்றாரு, நான் சொல்ல, அவரே ஒரு புத்தகத்தில் பதிப்பார், காணொலியில் சொல்லியிருக்காரு. ஆனால் நான் அன்னைக்கு எழுதும்போது அந்த மாலைக்கன் வீரப்பன் நாகப்பாவை கடத்தியது எப்படி எழுதும்போது நீங்கள் சொல்லக்கூடிய கதிரவன் குமுதம் பத்திரிகையில் தான் இருக்காரு. அதே சமயம் அந்த 2 செய்தி வரும்போது அவர் அதை மறுக்கலை, கிட்டத்தட்ட அதுக்கான ஃபாலோஅப் செய்தி கூட அவர் கொடுக்கல. ஏன்னா எங்களுக்கு கொலிக்கு தானே, அதனால எனக்கு தெரியும். ஆனால் இதை பற்றின அடுத்த ஸ்டெப்புக்கு கூட அவங்க போகலை. ஒருவேளை வீரப்பன் சார்ந்த சிவசுப்ரமணியனோ ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால தனக்கு வம்பு வழக்குகள் வந்துன்னு கூட கதிரவன் மாதிரியான நிருபர்கள் ஒதுங்கி இருந்திருக்கலாம். நம்மளுக்கு அதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீரப்பன் என்கவுண்டருக்கு பின்னாடி, என்கவுண்டரா இல்லை அவங்க எப்படி கொல்லப்பட்டாருங்கிறது தெரியல, அந்த நேரத்துலேயே அந்த செகண்ட்லேயே தெரிஞ்சது அவர் வந்து சுட்டு கொல்லப்படலை, என்கவுண்டரில் கொல்லப்படலைங்கிறது என்னை பொறுத்தளவு அது தெரிஞ்சுது. அதே சமயம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் முத்துலட்சுமி வந்து வடவள்ளியில் குடியிருந்ததா பெரிய அளவில் செய்தி வந்துச்சு. வடவள்ளியில் அவருங்க பிரியான்னு ஒரு பொண்ணு கூட இவங்க வந்து நவீன உடைகள், அதாவது மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு சுத்தமாக அவங்களுடைய தோற்றமே மாறி இருந்த புகைப்படங்கள் எல்லாம் கூட வெளியே வந்துச்சு. அதே சமயம் பார்த்திங்கன்னா ஜோலார்பேட்டையிலையோ காட்பாடியிலையோ அவங்க ஏதோ வீடு எடுத்து தங்கி இருந்ததாகவும் அங்கே போலீஸ் கட்டுப்பாட்டில் அவங்க இருந்ததாகவும் ஒரு தகவல் வந்து, இதெல்லாம் அன்றைக்கி குமுதம் பத்திரிகையில் கூட பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு, எழுதி வந்திருக்காது. அது திருவேங்கமலை சரவணன் மாதிரியான ஆளுகள்லாம் எழுதுனாங்க. அந்த விஷயங்கள் இப்போ வந்து 21 வருஷம் 20 வருஷம் கழிச்சு இவ்வளோ விரிவாக பேசப்படும் போது அது ஒரு துளி கூட சிவசுப்ரமணியமோ கோபாலோ இன்னும் வேற இதுகளோ பண்ணுறது இல்லையா? அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இல்லை, இதில் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு, நிறைய செய்திகள். இன்னும் சொல்ல போனால் அந்த பிரியாங்கிற லேடி தான் வந்து முழுக்க அந்த நேரம் இன்ஃபார்மராக இருந்ததாகவே வந்து அந்த அம்மாவுக்கு 10 லட்சமா 20 லட்சமா இவங்க கொல்லப்பட்டதுக்கு ஒவ்வொருத்தருக்கு தலைக்கு போட்டிங்கன்னா 1 கோடி ரூபா வரும், அதை செந்தாமரை கண்ணன் வாங்கி தர்றதா கூட சொல்லி அதை ஏமாத்தினதா கூட பின்னாடி யாரோ பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் அங்கங்கே அப்படி மறைக்கப்படும் போது
ஏறத்தாழ ஒரு தடவை நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகளோட வக்கீல் அந்த இவங்க கிட்ட ஃபோனில் பேசும்போது கூட வீரப்ப 4 போலீஸ்காரங்களோட சுற்றி நின்றுட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்கார். அப்போது எனக்கு என்ன சந்தேகத்தில் வருதுன்னா, பொதுவாகவே இந்த மாதிரியான அது சாராய விற்பனையோ சந்தன கடத்தலோ எதுவாக இருந்தாலும் ஒரு பக்கம் எப்படி மக்கள்கிட்ட இருந்து போலீஸ் இன்ஃபார்மர்களை வந்து போலீஸ் உருவாக்குதோ அதே மாதிரி இப்படிப்பட்ட ஹீரோயிசம் இருக்கக்கூடியவங்ககிட்ட போலீஸு வந்து இன்ஃபார்மராக இருப்பாங்க. ஆமாம் இல்லைங்களா? போலீஸ் அவங்களுக்கு நிறைய தகவல். வீரப்பனுக்கு வந்து கூட ஐயா பாருங்க இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கா, இந்த அதிகாரி இப்படி பண்றா, இவன் இப்படி இருக்கா, போலீஸை வந்து துன்புறுத்துறதுன்னு சொல்லி வீரப்பனுக்கான இன்ஃபார்மர்னு கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க போலீஸ்லயே கூட. இல்ல போலீஸ்ல நடக்கிறதெல்லாம் அவர் தெரிஞ்சிருக்காரு. நிறைய செய்தி தெரிஞ்சிருக்குதுன்னா போலீஸ்ல இருக்க இதுல வாக்கி டாக்கில பேசிக்கிறது வழி அப்படின்னா ஏன்னா போலீஸே பாஸ்வேர்ட்ல தான் கோட் வேர்ட் பேசிக்கிற அளவுக்கு தான் ஒரு கட்டத்துல செய்யுங்க. அது வெங்கடேச பண்ணையார்ல இருந்து ஈஸ்வரமூர்த்தி கள்ளச்சாராய இதுல ஸ்பிரிட்டு கடத்துறதுல இருந்த வரைக்கும் நீங்க எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் சாராய கடத்தல் போலீஸோட தொடர்பு இருக்கும். போலீஸே எல்லாம் செய்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். போலீஸே கொடுக்கு. நல்ல போலீஸ்காரங்க 4 பேர் இருக்கிறாங்கல்ல இந்த பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்கக்கூடிய வீரப்பனுக்கு கண்டிப்பாக 10 போலீஸ்காரரோ 50 போலீஸ்காரங்களோ இன்ஃபார்மராக இருந்திருப்பாங்க. அது பற்றி ஒரு துளி கூட இதில் பேசப்படுறது இல்லையே. கோபாலுக்கு தெரியாதா, சிவசுப்ரமணியனுக்கு தெரியாதா, கூசை முனியப்பன் எடுத்தவங்களுக்கு தெரியாதா, வீரப்பன் ஹண்டிங் எடுத்தவங்களுக்கு தெரியாதா, முத்துலட்சுமிக்கு தெரியாதா, எவ்வளவோ இதில் கேள்விங்க இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மாவோயிஸ்ட் இயக்க மாதிரியான ஆளுகளோடலாம் தொடர்பு வச்சுருந்துருக்கீங்க. உங்களுக்கு இதெல்லாம் காதுக்கு வரலையா? இல்லை பல செய்திகள் அவர் சொல்லியிருக்காரு. அவங்க வாக்கி டாக்கி வழிமறிச்சு கேட்கறதுலேருந்து போலீஸ்காரங்க அவங்களுக்கு தகவல் சொல்கிறது வரையும் நிறைய செய்திகள்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் இருந்திருக்கு. அது சொல்லுவார். இப்போ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த விஷயங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு வீரப்பன் இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு போலீஸ் தொந்தரவு வரலையா, பம்பு வழக்கு மறுபடியும் வரலையா? இல்லை அந்த நேரங்களில் எங்கள் மேலே கை வச்சுருந்தா அவங்க தப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு தொடர்புகள் நாங்கள் போகிறது வரதால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓஹோ. தெரியாமல் இருக்கலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா முழுக்க ஒவ்வொரு நடவடிக்கையும் அவங்க கண்காணிச்சிருக்காங்க. யார்? போலீஸ். அப்போ நாங்கள் போனது வந்தாலும் தெரிஞ்சு தொடர்பில் இருந்திருக்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் வீரப்பன் இறந்த பிறகு அத்தனை வழக்குகளையும் அது இருக்குதா இல்லையாங்கிற அளவுக்கு அப்படி மூடி விட்டுட்டாங்க. அதே மாதிரி புதுசா ஒருத்தரை பிடிக்கிறதோ அது பிடிச்ச வேற சிக்கலை உருவாக்குன்ற அந்த ஒரு இது நெருக்கடி இருக்கு. அதனாலதான் வந்து இவங்க உண்மையை சொல்லியிருந்தாங்களா இப்போ இதை பத்தி அவங்க கை மற்றவங்க எல்லாத்தையும் தொடர்புல இருந்தவங்க மேல தொந்தரவு கொடுத்துருப்பாங்க. ஆனா இவங்க சொன்ன கதைகளே போய் இல்ல, அது முரண்பாடான கதைகள். இல்ல இன்னும் ஒரு கதையை சொல்றாரு, செந்தாமரைக்கண்ண ஒரு கதையை சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா உங்க மேல ஒரு வழக்கை போட்டு கொண்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணா ஜட்ஜு கேட்குற கேள்விகளுக்கு இவங்களால பதில் சொல்ல முடியாது. பழையது பூரா கொண்டு வந்து சேர்த்த வேண்டியது இருக்கு. இந்த சிக்கல்னாலேயே வீரப்படுது வந்து ஊத்தி மூடிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மொத்தத்துக்கு அவன் ஊத்தி மூடியாச்சு. மொத்தத்துக்கு மறைச்சிட்டாங்க. இப்போ இவங்க சொல்ற கதைகளே வெவ்வேறையா இருக்கு. ஒரே போலீஸு ஒரே டீம்ல இருந்தவங்க. விஜயகுமார் ஒன்று சொல்றாரு, செந்தாமரை ஒன்று சொல்றாரு. செந்தாமரை கண்ணன் ஒருத்தர் இலங்கைக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக விடுதலை புலிகள் மாதிரி போனோம், ஈழத்தமிழராக போயிட்டு அவர் வெளியே கொண்டு வரதுக்கு வெள்ளத்தோட தான் போனார் அப்படின்றாங்க. இன்னொன்று கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்தோன்றாங்க. அதில் கண்ணெல்லாம் அந்த அளவுக்குலாம் அவர் இல்லை. அப்படி அந்த பேச்செல்லாம் நடந்திருக்கு. ஆப்ரேஷன் பற்றியெல்லாம் என்கிட்ட சொன்னதில்லை. விவேக்கு இவங்க போகும்போது சொல்லியிருக்காரு, டாக்டர் கூப்பிட்டுவாங்க, காட்டிலே வச்சு அறுவை சிகிச்சை பண்ணிடலாம் அப்படின்னு. இப்போ இந்த தோழர்கள் சொல்லியிருக்காங்க, காட்டில் இதெல்லாம் செய்ய முடியாது, வெயில் படக்கூடாது, தூசு படக்கூடாது, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அதுமாரி ஒரு அறுவை சிகிச்சை அரங்கத்தில் வச்சு தான் இதை அறுவை சிகிச்சை பண்ண முடியும், காட்டிலெல்லாம் பண்ண முடியாதுங்க, வேணுன்னா நாங்கள் பெருநகரத்தில் கூட்டிட்டு போய் வச்சு பண்ணுறோம். அப்படி உங்களுக்கு அதில் உடன்பாடெல்லாம் வேறு ஸ்டேட்டு கூட கூப்பிட்டு போகிறோம், மகர மாநிலத்தில் வச்சு பண்ணுறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அவர் ஏற்றுக்கலை. ஏன்னா எந்த சூழ்நிலையும் நான் காட்டு விட்டு பிணமாக தான் வருவேனே தவிர காட்டு விட்டு வரமாட்டேன், வெளியெல்லாம் வருவேன்னால எந்த சூழ்நிலை அவர் சொல்லலை. அதுதான் சொல்லியிருக்காரு. அப்படி வரணுன்னா அவர் வந்திருப்பார். இதில் வேடிக்கை என்னென்னா, எங்கள் அப்பா குதிர்க்குள் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இவங்களுடைய பேச்சுக்கள். அதுதான் எப்படின்னு கேளுங்களேன். மாலைக்கண் வீரப்பனுக்கு இருக்குதுன்னு அவர் ராஜ்குமார் கடத்தலுக்கு, நாகப்பா கடத்தலுக்கு பின்னாடி எழுதினப்ப அப்படி மாலைக்கண்ணெல்லாம் நோய் கிடையாது, அவருக்கு பார்வையெல்லாம் ரொம்ப சுத்தமாக தெரியுதுன்னு விவாதித்த இதே பத்திரிகை அரங்கம், இதே போலீஸ் அரங்கமெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி பாருங்கள், அதே இந்த பக்கம் யுத்த குழு அவங்கவுங்க விவேக் மாதிரியானவங்க போயிட்டு
ஆபரேஷன் அறுவை சிகிச்சை பண்ற அளவுக்கு கண்ணுல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது. அப்போ அறுவை சிகிச்சை பண்றதுன்னா அது நாட்டுல வச்சுதான் பண்ணணுங்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது மாலை கண்ணோ வேற ஒரு கண்ணு பிரச்சனை, ஏதோ ஒரு கண்ணு பிரச்சனை பெரிய அளவில் இருந்திருக்கு. நாங்களே பார்த்துக்கோம், இரவுல நடக்கும்போது கொஞ்சம் தடுமாற்றம். அந்த மாதிரியான ஒரு வீரப்பனை ஆம்புலன்ஸ்ல வச்சு சுட்டு கொள்ற மாதிரியான ஒரு இதை பண்றதுல இந்த போலீஸுக்கு என்ன அனுகூலம் இருந்திருக்க முடியும்? இன்னும் நாங்க வீரப்பன் வந்து அப்புறம் தேடப்படுறவரு எதை செஞ்சாலும் யாருக்கிட்ட இருந்து பெரிய எதிர்ப்பு வந்துட போறதில்ல. இப்படிதான் நடந்து அறிவிச்சுட்டு போயிருக்கலாம். அது செந்தானம் கூட ஒரு பேட்டியில சொல்றாரு, எப்படி கொண்டா என்னங்க கொன்னது போலீஸ் தானே அப்படின்ட்டு முடிப்பாரு. செந்தாமரைக்கன் சொல்லிட்டு போயிருக்கலாம். செந்தாமரைக்கன் விஜயகுமார் பிரஸ் மீட்லயே ஓப்பனா சொன்னது, மடக்கி நிருபர்கள் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் பண்ணிட்டு இவர் பெரிய பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அப்பவே கேட்கும்போது மடக்கி கேள்விகள் எப்படியோ கொட்டினாச்சு இல்ல, அவ்வளவுதான் அதுக்கு மட்டும் முடிச்சது விட்டுருங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லையே. அதே மாதிரி இன்னொன்று, அவர் இலங்கைக்கு விடுதலை புலிகிட்டு போறது விரும்பினாரு, கொண்டு போற அதுக்கு தான் அந்த முயற்சியில தான் வந்து மாட்டிக்கினாரு. அப்படிதான் வந்து வண்டியில் வரக்குள்ள பாப்பாரப்பட்டிக்கு வச்சு சுட்டோம் 7th day ஸ்கூலுக்கா அப்படின்ற கதையெல்லாம் சொல்றாங்க. அவர் ஈழத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு, அது உண்மை. இந்த கதையெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போலீஸுக்கு. அது தெரிஞ்ச கதையெல்லாம் அதான் ஒரு கதையாக சொல்ல முடியல, 2 கதையாக போகுது. ஈழத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு, குளத்தூர்மணி வழியாக தான் கேட்டிருக்காரு. நான் இலங்கைக்கு போயிடுறேன், புலிகள் கிட்ட என்ன அனுப்பிச்சி வச்சிருங்க அப்படின்ட்டு அவருமே பேசியிருக்காரு. அது அவரு குளத்தூர்மணி என்ன கேட்கும்போது ஆமா உண்மைதான் அப்படி. ஆனால் எந்த இடத்துலையும் வீரப்பன் வந்து பொது மன்னிப்பு, போலீஸ் வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள வரவே இல்லை. அது ஒரு கட்டம் வரைய அந்த நம்பிக்கை எப்படியாவது பொது மன்னிப்பு கொடுப்பாங்க, நம்மளை பொது மன்னிப்புனாலும் ஒரு குறைந்தபட்ச தண்டனையாவது அனுபவிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற அந்த எண்ணமெல்லாம் இருந்திருக்கு, சரணடைகிற எண்ணம் இருந்திருக்கு. அப்படின்னா யாருக்கான முயற்சி நடந்திருக்கு? போலீஸ் நம்ப மாட்டார்ல, போலீஸை கடைசி வரைக்கும் நம்பலுதானே. ஆமா, போலீஸ் அவர் துளிய நம்பல. அப்போ போலீஸ் அல்லாத யாரோ உனக்கு பொது மன்னிப்பு வாங்கி தர்றேன், உன்னுடைய கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தர்றேன், உன்னை ஜனாதிபதி கிட்டவே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவரை வந்து முழுக்க நம்ப வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவமே நடந்திருக்கலாம்னு கூட எனக்கு தோணுது. இல்லை, அப்படியெல்லாம் நம்புறவர் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் நம்புறவர் கிடையாது. காட்டில் இருந்தால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தாருங்க. ஆனால் புலிகள் இலங்கைக்கு போகிறது, ஈழத்துக்கு போகிறதுன்றதை அவருக்கு கேட்டிருக்காரு. அது இவருமே பேசியிருக்காங்க. இப்போ பிரபாகரன் பேசும்போது அவர் இந்திய அரசுக்கு எதிராக இருக்கிற யாரும் எங்களோட வேண்டான்ற மாதிரி தான் தவிர்த்துருக்காரு. இல்லை, இதில் கடைசியில் பணம் இருக்குது, இந்த பணமாவது கொடுக்குறோம், போராட்டத்துக்கு பயன்படுன்னு கேட்டிருக்காரு. ஈழ போராட்டத்துக்கு இந்த பணமாவது பயன்படும். அதை கூட தலைவர் பிரபாகரன் மறுத்திருக்காரு. அதெல்லாம் செய்திகள் உண்மை, இதெல்லாம் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. செய்தியெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் இந்த கண் ஆப்ரேஷன், இலங்கைக்கு தப்பிக்கு போறதுக்கு முயற்சி பண்ணாரு. இந்த கதையெல்லாம் அவர் என்ன முயற்சி பண்ணாரோ கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கணும், அதுக்காக இந்த கதையை உருவாக்கியிருக்காங்க. இப்போ ஆனா உயிரோட பிடிச்சி சித்திரவதை பண்ணி பக்கத்துல இருந்து சுட்டு தான் கொண்டு இருக்காங்க. பக்கத்துல சுட்டதுங்கிறது தெரியும், சித்திரவதை பண்ணிருக்காங்க. எலும்பெல்லாம் உடஞ்சிருக்குல்ல, மயக்கமடைய வச்சு மயக்கமடையும். ஏன்னா அவங்கள போய் சுத்தி வளைச்செல்லாம் அவங்க அவ்வளவு பிடிக்கலாம் கிடையாது. இவங்க போய் இந்த போலீஸ் அவங்கள பிடிக்கிற அளவுக்குலாம் அவங்களுக்கு இது கிடையாது. ஏதோ சதி சூழ்ச்சியில தான் வீழ்த்திருக்காங்க. விஷம் கொடுத்து கொண்டல, சித்திரவதை செஞ்சாச்சு, மயக்கமடைய வச்சாச்சு, சித்திரவதை பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் சுட்டும் கொண்டாச்சு. அப்புறம் எதுக்கு ஆம்புலன்ஸில் வைக்கணும்? அப்படியே சுட்டதை காட்ட வேண்டியதானே, இங்கே சுட்டு போட்டோன்னா தீர்ந்து போச்சுங்க. அதுக்கு கதை வேணும்ல. இவங்க அப்படியே பயங்கரமாக ஒரு தோட்டம் இதை உருவாக்கிட்டு இருக்காரு விஜயகுமார். இவ்வளவு கதையெல்லாம் இவ்வளவு புலித்தனமெல்லாம் இருக்கிறவர் அந்த ஜெயலலிதா இருக்கிற ஒரு வார்த்தை பேசலை. கேரளம் இறந்த பிறகு புத்தகம் கொண்டாடுறாரு. கேரளத்தில் ஒரு பழமொழி சொன்னாங்க, போலீஸ்னா பொய் தான் சொல்லும்னு. அந்த பொய்யை கரெக்டாக ஃபிட்டப் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அது செஞ்சனால பொய்யா விவகாரத்தில் அதை செஞ்சுட்டாங்க. எனக்கு உங்கள் பேட்டியில் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டாக நான் பார்க்குற விஷயம், கடைசியாக வீரப்பனை 4வது முறை நீங்கள் சந்தித்த போது அவர் குழந்த மாதிரி ஆயிட்டாருன்னு சொன்னீங்க. துப்பாக்கி எடுத்துகிட்டு ஓடி இப்படி தான் பண்ணார், நாகப்பா வந்து இப்படி தான், இது ராஜ்குமார் கடத்தலும் போது இப்படி தான் பண்ணோம், இதெல்லாம் சொன்னாருன்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த இடத்துல வந்து வீரப்பனுடைய அந்த அந்திம காலம் நெருங்கிறது நல்லாவே தெரியுது. இல்லை, ஏன்கிட்ட வழக்கமாக அவர் கூட ரொம்ப அவர் பிடிச்சி போச்சுன்னா அவர் பேச ஆரம்பிச்சு கூட பேசிட்டு இருப்பாரு. அப்படியா? அது இயல்பாகவே அவர்கிட்ட அந்த ஒரு குணம். ஓஹோ. இல்லை, 4வது முறை சந்திக்கும் போது உங்ககிட்ட அவ்வளோ வெளிப்படையா ரொம்ப கடைசியா விஷயத்துகளும் பேசினார். கடைசியா அவரோட ஸ்டோரி முழுசா உங்ககிட்ட தான் சொல்லி முழுசா சொன்னார்.
சரி, அதுக்கப்புறம் நீங்க தேவராஜை பார்க்கும்போதோ இல்ல ஐயன் துரை பார்க்கும்போதோ இதை பத்தி என்னதான் சொல்றாங்க? இல்ல அதுக்கு பிறகு அந்த சந்திப்பே இல்லையா? 18ஆம் தேதி வீரப்பன் கொல்லப்பட்டதா செய்தி இருக்கு இல்லைங்க. அப்பயே ஒரு 4 மணி விடியகால் 4 மணிக்கு ஒரு புலவர் கலிபெருமாள் தான் எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணி தலைவரை கொன்னுட்டாங்க அப்படின்னாரு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னா, நீங்க டிவி பாருங்க அப்படின்னாரு. டிவி ஆன் பண்ணி பார்த்தா செய்தி ஓடிட்டு இருக்கு. அவர் சொன்னார், நான் வரேன், காலையில புறப்பட்டு தருமபுரி வரேன்னாரு. சரி வாங்க, ஏன்னா நானும் போயிட்டேன். அங்க போயிட்டு வீரப்பனார் உடல் வந்து அங்க மருத்துவமனையில் இருக்கும்போது அஞ்சலி செலுத்திட்டு அவர் வரோம். இங்கே லோக்கல்ல இருக்க கியூ பிரான்ச் ஆளுங்கெல்லாம் என்ன கேட்டாங்க, இவர் அடையாளம் தெரியல, அப்புறம் ஒரு கரி பெருமாள் அடையாளம் தெரியல, இங்க இருக்கு உனக்கு தெரியாது. அப்போ இவர் யாருன்னாங்க, எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டு வெளியே இருக்கும்போது சுந்தரமூர்த்தி எனக்கு ஃபோன் பண்ணார். என்னங்க நடந்தது, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியுமா, என்ன தகவல் என்ன இருக்கா அப்படின்னாரு. இல்லைங்க, நாங்கள் 4ஆம் தேதி சந்திச்சதுக்கு பிறகு எனக்கு தொடர்பு இல்லை அப்படின்னோம். சரி, அப்புறம் உங்களுக்கு என்ன தகவல் இருக்கா, நீங்கள் எப்போ பார்த்தீங்க அப்படின்றத கேட்டோம். அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் வந்து கடைசியாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் அவர் பார்க்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. அங்கே போயிருந்தேன். அங்கே போனால் அவங்க இல்லை, ஒரு கடிதம் மட்டும் ஒரு கல்லில் வச்சு அவங்க சொல்லியிருந்த இடத்துல ஒரு கடிதம் வச்சுருந்தாங்க. நாங்கள் வெளியே போகிறோம், ஒரு 2 மாதம் கழிச்சு மீண்டு வருவோம், வந்துட்டு உங்களை தொடர்பு எடுக்கிறேன்ட்டு அதில் எழுதியிருந்தது. யாருக்கிட்ட இது லெட்ரு யார் எடுத்தது? இது சுந்தரமூர்த்தி தான் எடுத்தார். இவர் அங்கே போகிறாரு, அது ஒரு வருஷம் நாளில் அவங்க இல்லை, அதை இவங்களை தவிர்க்கிறாங்க. அவங்க இவங்க கிட்ட விலகிறது வேண்டான்ட்டு. அப்போ இந்த கடிதம் மட்டும் தான் இருந்தன்ற செய்தியை அவர் என்கிட்ட சொன்னார். அதை இப்போ விவேக்கும் அவர் சுந்தரமூர்த்தி சேர்ந்து போட்டிருக்கிறார், அந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி போனோம், அந்த கடிதம் இருந்தது, அதுக்கு பிறகு எங்களுக்கு தொடர்பு இல்லைன்றதை அவரு சொன்னார். ஆனால் உண்மை அதுதான், அவங்க தொடர்பு இல்லை, இறுதிகளில் அவர் தொடர்பு இல்லை, அது உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் உங்களுக்கு இதில் அவங்ககிட்ட திரும்ப அதை கேட்கணும், இதை பற்றி விசாரிக்கணுங்கிற அந்த ஆர்வமெல்லாம் இல்லையா? ஆர்வம் இருந்தது, நம்ம கேட்டால் தான் இந்த தகவல் தானே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தான் நாங்கள் 4ஆம் தேதி வரையும் போனோன்றது, இது 13ஆம் தேதி அக்டோபர் 13 அப்போ போனன்றது, அப்புறம் இந்த வெள்ளைத்துறை கூட்டிட்டு போன செய்தி, இப்போ புது செய்திகள் அவரே நிறைய சொல்றாரு. இப்போ இதுல நீங்க பார்த்த இதுல முத்துலட்சுமியை இவர் சார்ந்த கூட்டாளிகளை யாரையாவது சந்திச்சிருக்கிறீங்களா? முத்துலட்சுமி இப்போ அண்மையில் கூட ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கும்போது பேசணும், என்ன தெரியுதுங்களான்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க. அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு முக்கியமான இடத்துல கூட்டத்தில் இருந்தோம். சரி சரி, என்ன தெரியுது, செய்திகள்லாம் தெரிஞ்சிருக்காங்க, பார்த்தும் பேசிக்கணும். நீங்கள் வந்து யூகிக்கிறது இப்படித்தான் சித்திரவதை பண்ணி கொல்லப்பட்டார் வீரப்பன் இங்கே ஒன்று யூகி, இன்னும் பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க. இதில் புதுசாக விதவிதமாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏதாவது உங்கள் காதுக்கு வந்ததா? இல்லை, இது இப்போ புதுசாக பரோட்டாவில் வந்து சைனா கலந்துட்டாங்க அப்படின்றலாம் இப்போ கதை சொல்கிறாங்க. கதை அதாவது ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. 20 வருஷம் 21 வருஷம் கழிஞ்சு இன்னும் வீரப்பன் வந்து பேசப்படுறதுக்கு காரணம், எத்தனையோ மாவோயிஸ்டுக இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் பேசப்படாத அளவு வீரப்பன் இன்னும் பேசப்பட்டிருக்கிறதுக்கு என்னதான் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் மக்களை நேசித்தார், மக்களுக்காக நின்றார். அவரு எந்த இடத்துலையும் அவருக்கான இதாக பண்ணிக்கல. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எதிராக இருந்தவங்கள தான் கொண்டு இருக்காரு. மக்களுக்கு, ஏன்னா 36 வருஷம் இல்லை அவருக்கு தப்பிச்சிருக்க முடியாது. காட்டுக்குள்ளே அவருக்கு தேவையானதெல்லாம் போதுன்னா மக்கள் தான் எல்லாம் செஞ்சான். கடுமையான அடக்குமுறை, அதிரடிப்படையோட இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எவ்வளவு மோசம், மனித தன்மையே இல்லாமல் மிருக மாதிரி நடந்துக்கிற சம்பவங்கள்லாம் இருக்குது. கஸ்டடினா இப்போ 1 நாள் 2 நாள் இருந்தாவே நாம் சட்டவிரோத காவல்னு சொல்லிட்டு எல்லாமே நீ மனித உரிமை அமைப்புகள் ஜனநாயக அமைப்புகள் குரல் எழுப்புகிறோம். ஆனால் வீரப்பன் வழக்கில் பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்கில் சட்டவிரோத காவலில் வச்சுருந்துருக்காங்க. அந்த தடாவில் இந்த 22 பேர்லாம் 8 மாதம் 10 மாதம் இருந்திருக்காங்க, இல்லீகல் கஸ்டடியிலே வச்சுருந்துருக்காங்க. சாட்சிகளாக இருக்காங்க, எல்லாமே இன்றைக்கும் இருக்காங்க. அதே மாதிரி அந்த அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சதாசேவ கமிஷன் பரிந்துரை பண்ண அந்த நிவாரணம் இருக்குது பாருங்கள், அது கூட ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான். இந்த 8 மாதம் 1 வருஷம் 3 வருஷம் சட்டவிரோத காவலில் இருந்து, பல ஆண்டுகள் சிறையில் இருந்து, தடா சிறையில் இருந்து, பல சித்திரவதைகளை அனுபவித்து அப்படி இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த நிவாரணம் கிடைக்கல. அதிரடிப்படையால் கொல்லப்பட்டவங்க, அதிரடிப்படை உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் பத்திரிகையாளர்ன்ற முறையில் பிடிச்சி போய் கேம்பில் வச்சுருப்பாங்க, அதிரடிப்படை முகாமில் வச்சுருப்பாங்க. வீரப்பன் அங்கே யாருன்னா 2 பேரை சுட்டாருன்னா இவங்களுக்கு 4 பேரை கொண்டு போய் அந்த சீருடை போட்டு, வீரப்பன் குழு போட்டிருக்க அந்த சீருடையை போட்டு சுட்டு வீரப்பன் ஆளுங்களுக்கு எங்களுக்கு மோதல் நடந்துட்டு கணக்கு கட்டி போவாங்க. அவ்வளோ மோசமெல்லாம் நிறைய பேர் சித்திரவை முகாமில் கொல்லப்பட்டவங்களாம் இருக்காங்க. அந்த குடும்பங்களுக்கெல்லாம் இதுவரையும் நிவாரணம் கொடுக்கல. இப்போ அந்த மக்கள்லாம் கணக்கெடுத்து தமிழ்நாடு அரசு ஏதாவது அவங்களுக்கெல்லாம் நிறைய பாதிச்சிருக்காங்க. அவங்க சதாசேவா கமிஷனில் வந்து
சாட்சியம் அளித்து ஒரு குறிப்பிட்ட பிறகு தான் அந்த நிவாரணம் கிடைச்சிருக்கு. இதை வந்து கணக்கெடுத்து உண்மையாகவே இல்லை யாரெல்லாம் பாதிச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏதாவது குறைந்தபட்சம் ஒரு தீர்வையாவது செய்யணும். இப்போது உங்கள்கிட்ட வந்து ஒன்று கலிய பெருமாளுடைய வாழ்க்கை, அடுத்தது மாவோயிஸ்டுகளுடைய இது, தமிழ் தேசியம் குறித்த பல்வேறு பார்வைகள் இதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணணும்னு வந்தேன். அதில் வீரப்பன் விஷயத்தில் மட்டும் ஒரு புதிய வெளிச்சம் கிடைக்கிறதுக்கான ஒரு பாதைக்குள்ளே வந்திருக்கிறீங்க. ஆனாலும் வீரப்பன் இறந்தது வந்து இன்னும் அது எப்படி அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி. ஒரு நெருக்கத்துக்கு வந்துட்டோம், பக்கம் நெருங்கிட்டோம். 13ஆம் தேதி அல்லது அது பக்கம்ன்ற அளவுக்கு வந்துட்டோம். ஒரு 2-3 நாள்ல என்ன நடந்துச்சு என்றதான் இன்னைக்கு அதுதான் மர்மமா இருக்கிற விஷயமே. அப்போ அந்த இடம் வந்து என்னுடைய பார்வை, உங்களோட பார்வை சித்திரவதை பண்ணி இப்படி பண்ணாங்கங்கிறது. நான் அந்த கடைசியாக அந்த என்கவுண்டர் அந்த வீரப்பன் கொல்லப்பட்ட சமயம் நடந்த செய்தி பத்திரிகைகளை எல்லாம் எடுத்து பார்த்தா, நான் உதாரணத்துக்கு சொல்கிறது பிரியா சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கூட அந்த மாவோயிஸ்ட் மக்கள் இதுக்குழு தொடர்புன்றது வீரப்பன் இறந்து 2-1 நாள்ல ஒரு பத்திரிகையில ஒரு சின்ன பாக்ஸ் செய்தி வந்து வீரப்பன் மாவோயிஸ்டுகள் தொடர்புன்ட்டு எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அப்போ எல்லா செய்திகளுமே காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கு. அது இல்லாமல் கோவிந்தன் இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கணக்கு எழுதுவார். என்கிட்ட ஒரு யூனிஃபார்ம் தேய்ச்சின்னு வரதுக்கு பணம் கொடுக்குறாங்க. சரி, டார்ச் அடிச்சு அந்த இரவுலேயே எழுதுவார். பாக்கெட்டில் நோட்டு வச்சு அக்கௌண்ட் நோட் மாதிரி இது எல்லாமே மாட்டிருக்கு காவல்துறைக்கு. அவங்க பிடிச்ச பிறகு காவல்துறை மாட்டிருக்கு. எல்லா தொடர்புகளும் அவங்களுக்கு தெரியும். இல்லை அது ஒரு வகை, எல்லா தொடர்பும் அவங்களுக்கு தெரியுங்கிறத விட தனக்கு தெரிஞ்சதை அல்லது தனக்கு விரும்பினதை பத்திரிகைகளுக்கு கொடுத்து செய்திகளா போட்டுக்கிறது தெரியும் அவங்களுக்கு. காவல்துறையோட வழக்கமான நடவடிக்கை. அதனால காவல்துறை வழக்கமான நடவடிக்கை. அதனாலதான் நம்ம உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட பேசுறது போலீஸ் செய்தியாவே தான் முடியாது, எஃப்ஐஆர் பார்த்து எழுதிக்கலாம். இந்த செய்தி தினத்தந்திலே தான் நான் அப்ப படிச்சிருக்கேன். ஒரு 2 வீரப்பன் கொல்லப்பட்ட ஒரு வாரத்துக்குள்ளார அந்த செய்தி வந்தது. அப்ப அப்பயே அது தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு எல்லாம். அப்ப அந்த காலகட்டத்து பத்திரிகையில அந்த கரெக்டா அந்த ஒரு வார காலத்துல வந்த செய்திகள் அல்லது ஒரு மாச காலத்துல வந்த செய்திகளை தொகுத்து எடுத்து ஒவ்வொரு இணுக்கு விசாரிச்சோம்னாவே ஏறத்தாழ வீரப்பன் எப்படி கொல்லப்பட்டாருன்னு தெரிஞ்சிடும். ஏறத்தாழ 2-3 நாள் வரையும் போயிட்டோம். ஆமா, இப்ப அந்த 2 நாள்ல என்ன நடந்துச்சு, 2 நாள்ல என்ன நடந்ததுங்கிறத பார்க்கணும். இருந்தாலும் வாசகர்களுக்கு வந்து அது வியூவர்ஸுக்கு எங்களுக்கு வந்து வீரப்பன் எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரே தான், வேற எதுவுமே இல்லை. அவர் கொல்லப்படலை. விஜயகுமார் சொல்றது ஒரு விஷயம் உண்மைங்க. போலீஸ் தான் கொண்டாங்கன்றத. ஆனா பிடிச்சது போலீஸ் இல்லை. பிடிச்சது போலீஸ் கிடையாது. இல்லை பிடிச்சி கொன்று போலீஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. இல்லை, உயிரோட தான் அவங்க கொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏதோ மயக்கடை வச்சு இவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. மயக்கடைஞ்ச பிறகு இவங்க போலீஸ் எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு, ஏன்னா இன்னைக்கு இந்த அம்மா ஜெயலலிதா இருக்காங்கல்ல, அவங்க தகவல் போயிருக்கும். அவங்க கவனம் போயிருச்சு, கலைஞருக்கு போயிருச்சு, எல்லாம் போன பிறகுதான் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதான் முதல்ல விஜயகுமார் சொல்றது பார்த்தீங்களா, நீங்க முதல்வராக இருந்தவங்க போன் எடுக்கலன்றதுனால அடுத்து எதிர்கட்சி தலைவர் வந்து கலைஞருக்கு சொல்றாரு. முதல் செய்தி கலைஞருக்கு தான் போனதுன்றதையும் சொல்றாரு. அதையும் சொல்றாரு, அவரே சொல்றாரு. அது ஜெயலலிதா இறந்த பிறகுதான் சொல்றாரு. தைரியமா சொல்றாரு. அந்த வீரப்பன் இறந்த பிறகு ஜெயலலிதா பொறுத்தவரையும் பாத்தீங்களா, இந்த மனித உரிமை மீறல் இந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்களா, அது வாச்சாத்தியா இருக்கட்டும், அங்கே அதிரடிப்படை அட்டூழியமாக இருக்கட்டும், சின்னாம்பதி, இது எல்லாமே அந்த சிதம்பரம் பத்மினி வழக்கு, இந்த மாதிரி பெண்கள் மிக கொடூரமாக பாதிக்கப்பட்டது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ரொம்ப மோசமானது. அவங்கள இரும்பு மங்கைன்னு சொல்லுவாங்க. உண்மையாக அது பொருந்தும் அவங்களுக்கு. ஈவு இறக்கம் இல்லாமல் பெண்கள் ஒரு பெண் அதிகாரத்தில் இருக்கிற நேரத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, பெண்களுக்கு எதிரான அவங்க ஆட்சியில் மிக கொடூரமாக நடந்திருக்கு. பத்மினி, சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு கொலை, இங்கே வாச்சாத்தி, சின்னாம்பதி, வீரப்பன் தேடுதல் வேட்டையில் நடந்தது, அட்டூழி படையோட அராஜகம், இது எல்லாமே அவங்க காலத்தில் நடந்தது தான். அது உண்மையிலே அவங்களுக்கு அந்த இரும்பு மங்கைன்ற பட்டம் பொருந்தும். ஆனால் மனசாட்சி எல்லாமே இவ்வளவு நடந்து அதை அனுமதிச்சிருக்காங்க பாருங்க. அவங்க உண்மையிலே இரும்பு மங்கை தான். சரி, இன்னும் வீரப்பனோட விஷயங்களோட இந்த வாச்சாத்தி விஷயத்தில் ஈடுபட்டு இருந்திருக்கீங்க. அது அடுத்த ஒரு சந்திப்பில் நம்ம சந்திச்சு பேசுவோம். இதில் நான் நேரடியாக அதில் செயலாற்றல்னாலும் அது அந்த நடவடிக்கையில் பார்வையாளராக, ஏன்னா அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த ஒரு போராட்டம், அது அவங்களோட அவங்க எடுத்தது. நம்ம நேரடியாக அதில் இல்லைன்னாலும் அந்த போராட்டங்கள், அந்த மக்கள் என்ன, அதெல்லாம் நம்ம தீர்ப்பு வரையுமே இன்றைய வரை அவங்களோட வாச்சாத்தியில் வந்து நான் உங்களோட காணொலியில் பார்த்தது, அவங்கள விட நீங்கள் நல்லா கொஞ்சம் டெப்த்தாக சொல்கிறீங்கிறது தான். அவங்க சில விஷயங்களை சொல்லாமல் விடலாம்,
சொல்றதை மாத்தி கூட சொல்லலாம். அவங்க எடுத்தாங்கிறத பேசுவோம் சார். இன்னொன்று நிறைய வாச்சாத்தி வந்து நிறையவே பேசலாம். பேசுவோம். ஏன்னா அந்த கிராமத்துக்கு போவோம், கொஞ்சம் அந்த மக்களுடைய மக்களை உணர்வுகளோட பார்ப்போம், அங்க இருக்கிற சூழல் என்னன்னு பாருங்க. உண்மையிலேயே இன்னைக்கும் அந்த மக்கள் இன்னொரு பக்கம் பெரிய கோபத்துல இருக்காங்க. நாமளே போனா கூட நம்மள விரட்டுவாங்க, அந்த அளவுக்கு இருக்காங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த 18 பேருக்கு தான் பாதிச்சதா நிவாரணம் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு ஊரே பாதிச்சது, அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் பாதிச்சிருக்கிறோம், ஒரு குடும்பம் பாதிச்சிருக்கு. வீடுகளை இழந்தோம், வீடெல்லாம் அடிச்சு நொறுக்குனாங்க, உடைமைகளை இழந்தோம், எங்களை சித்திரவதை பண்ணாங்க, சிறைப்படுத்தின பொய் வழக்குல சிறைப்படுத்தினாங்க, எங்க வாழ்க்கை நிர்மூலமானது. ஆனா எங்களுக்கெல்லாம் எதுவுமே செய்யல அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு இன்னைய வரைக்கும் யார் போனாலும் அந்த கோபத்தை காட்டுறாங்க. அந்த இது இருக்கு. அதை பத்தி விரிவா பேசுவோம், அந்த மக்கள்கிட்ட போவோம், சந்திப்போம். அவங்களோட நன்றி, வணக்கம்.